World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எப்போதுமே ஐயா சிறப்பாக வகுப்பு எடுப்பீங்க. என்னுடைய நீண்ட நாள் கனவு ஐயாவுடைய வகுப்புல கலந்துக்கணும்னு வீடியோ மட்டுமே பார்க்க முடிஞ்சது. இன்னைக்கு கலந்துகிட்டேன். இன்றைய நாள் முதல் எங்கள் வாழ்வில் பொன்னான நாள். நன்றிங்கய்யா. சிறப்பாக உங்களோட பயணம். நன்றி. மகிழ்ச்சி. மணிகண்டராஜ் ஐயாவுக்கும் தங்களுக்கும் நன்றிகள் கோடி கோடி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. வாழ்த்து சார். வணக்கம் சார். சார் வணக்கம். சார் வணக்கம். சாருக்கு காசு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் இதுல கலந்துகிட்டவங்க அனைவருக்கும் ஒரு கொடுப்பனை தான். என்ன இதை பார்த்துக்கிட்டு அஸ்ட்ரோடியில இருந்து வரவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் மூலமா கொடுப்பனை நிறைய இருக்கவங்க கண்டிப்பா இதுல கலந்துக்கிடுவாங்க. இதுல நான் வந்து காமக்கோள், பஞ்சபட்சி, கைரேகை, அதுக்கடுத்தால தனவசியகளை இப்படி பல இதுல கற்று பல விதமாட்டு நல்லா இருக்கேன். இதுக்கு வந்து முத்துப்பண்டி அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி. இவங்க தான் இந்த இதுல வர வச்சதுக்கு முக்கியமான ஒரு காரணம். அப்புறம் மணிகண்ட சார் இதுலயும் படிச்சிருக்கேன். அவங்கள்ட்ட எம்ஏ பண்ணியிருக்கேன். சாருக்கு மூலமாக இப்படி பல இதில் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சாருக்கு வாஸ்துக்களை வந்து கண்டிப்பா வந்து ப்ராக்டிக்கலா தான் இருக்கும். அது கண்டிப்பா 100க்கு 100 இதனால இப்பவுமே அடிச்சு சொல்ல முடியாது. 2 கிளாஸ் நம்ம பார்த்தாச்சு. கண்டிப்பா இதுல பார்த்த ஆளுக்கு கண்டிப்பா பரிவார சிக்கனம் இதுவும் பார்த்தாச்சுன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு சக்சஸ் பண்ணலாம். இதை எல்லாருமே கலந்துக்கிடுங்க. அஸ்ட்ரோ டிவி பார்க்கவங்க இதுல கண்டிப்பா கலந்துக்கிடுங்க. இந்த வாய்ப்பு இந்த அதாவது அமைப்பற எப்போ அது கொடுக்குறாங்க தெரியாது. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி. பிரவீன் பேசுறேன் சார். சார் வணக்கம். லாஸ்ட் அவங்க கிட்ட ஜாமக்கோடும் பிரிகந்தி நாடியும் படித்தேன். நடுவில் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வாஸ்து சாஸ்திரம் நிச்சயமா படிக்கணும். எனக்கு ரொம்ப ரொம்ப பேசிக் தான் தெரியும். ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தான் ஜாயின் பண்ணேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சார். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போது. எல்லாரும் எதிர்பார்த்து வந்திருப்பீங்களே இந்த வகுப்புல என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. இந்த வகுப்புல நிறைய நம்ம கத்துக்கலாம் வந்திருப்பீங்க. அதில் விட நீங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல இருக்க போகுது. அதை வந்து நான் உறுதியா சொல்ல முடியும். மணியன் சாருக்கு தெரியும், முத்துப்பண்ணியன்னா கண்டிப்பா தெரியும். சரிங்க, அதனால இதை நான் வந்து சொல்லிக்க விரும்புறேன். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்து சார். வேற சார் வணக்கம். மேடம் சார், நான் ராசிபுரத்துல இருந்து பேசுறேன் சார். மேடம் நான் இப்பதான் புதுசா கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்கேன் சார். ஓகே. ரொம்ப வீடியோ பார்த்து உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன் சார். இப்ப எனக்கு கொஞ்சம் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண சொல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க சார். கண்டிப்பா. கொடி நன்றிங்க சார். நன்றி. மகிழ்ச்சி மேடம். வாழ்த்து சார். வணக்கம் சார். நான் திருப்பூர்ல இருந்து ராம்சக்திவேல் சார். சார் வணக்கம். நான் தர்மசாஸ்திரால இப்போ அடிப்படை மாணவனா இருக்கேங்க சார். இப்போ ஆக்சுவலா வந்து நான் அஸ்ட்ராலஜி கத்துக்கலான்னு சொல்லும் போது ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அப்ப வந்து ஒரு புக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணாரு. ஆக்சுவலா வந்து அந்த அடிப்படை ஜோதிட போதனைன்னு சொல்லிட்டு சித்தியோகி சிவன்தாசன் ஐயாவோட புக் வாங்கி தான் நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு 6 மந்த் விட்டுட்டேங்க சார். அந்த புக்கை எடுக்காம விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் சரி இன்ட்ரெஸ்ட் ஆகி மறுபடியும் படிக்கும்போது ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு குரு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தர் வந்து இந்த வாஸ்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ராஜரத்தினம்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களுடைய நம்பர் கொடுத்தாரு. ஆக்சுவலா வந்து அவரோட ரிலேஷன் வந்து நம்பர் கொடுத்தாப்லைங்க. அப்ப வந்து நீங்க வந்து அவரு வந்து என்ன பண்ணாருன்னா உங்க நம்பர் கொடுத்தோடனே உங்ககிட்ட கால் பண்ணோடனே நீங்க தர்மசாஸ்திரா அவரோட மணிகண்டராஜ் ஐயா நம்பர் கொடுத்திருந்தீங்க. அவரோட கான்டாக்ட் பண்ணி அப்புறம் இப்ப அஸ்ட்ரோ கிளாஸ் போயிட்டு இருக்குங்க சார். அப்ப ரெண்டாவது வந்து அது உள்ள கிளாஸ் போயிட்டு இருக்க அப்ப ஜாமக்கோல் கிளாஸ் கத்துக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ரெக்கார்ட் வீடியோஸ் தான் வாங்கி நான் பாத்துட்டு இருந்தேங்க சார். இப்போ அதுல வந்து கடைசி நாள் தான் நீங்க சொல்லியிருப்பீங்க என்னோட குருநாதர் வந்து சிவன்தாசன் ஐயா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ அதை கேட்கும் போது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. நாம ஒரு குரு வந்து தேடிட்டு இருந்தோம், அவரோட ஸ்டூடெண்ட் கிட்ட நாம கத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் சார். ரொம்ப மகிழ்ச்சி சார். வாழ்த்துக்கள் சார். மேலுமே வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு உங்க கிளாஸ் அட்டன் பண்ணிடலாம். ஏன்னா வந்து நான் வந்து இந்த மாதிரி குரு கிடைக்க மாட்டாங்களான்னு தேடிட்டு இருக்கீங்கள, அவரோட ஸ்டூடெண்ட்டே கிட்டேயே நம்ம வந்து கிளாஸ் கத்துங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அதனால ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பா. அப்புறம் சார் நான் வந்து இது வாஸ்து பார்த்துட்டு இருக்கேங்க சார். இப்ப நீங்க இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டிருந்தீங்களா?
இப்போ அந்த ஈசானி மூலையில வந்து வெயிட் வச்சிருந்தாங்கன்னா மூச்சுறதுக்கு சிரமப்படுவாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா? ஆக்சுவலா அந்த வீடியோ நான் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வாஸ்து பக்கம் கூப்பிடுறாருங்க சார். இப்ப போனா அவர் வந்து ஈசானி மூலையில பெரிய தண்ணி டேங்க் வச்சிருக்காப்லைங்க. நான் வந்து மூச்சு பிரச்சனை இருக்கான்னு கேட்டதுக்கு அப்படியாவது இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் கடைசியில தான் சொல்றாங்க அந்த வீட்டுல இருக்கிற குழந்தைக்கு வந்து மூல வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பா. அப்புறம் தான் சரி சார். ஏற்கனவே வந்து நான் ஒரு வாஸ்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தேங்க. அப்புறம் அதனால வந்து நான் வந்து பரிகார கிளாஸ் மட்டும் தான் கேட்டிருந்தேன் சார் கிட்ட, மணிகண்டராஜ் சார் கிட்ட வந்து கேட்டிருந்தேன். அப்புறம் அவரு தான் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வீடியோ பார்க்காம இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து நான் உங்களோட கிளாஸ் மிஸ் பண்ணியிருப்பேன் சார். கண்டிப்பா மிஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து முக்கிய காரணம் வந்து மணிகண்டராஜ்க்கு சாருக்கு ஒரு தேங்க்ஸ், அப்புறம் முத்துப்பாண்டி அண்ணா அவருக்கு ஒரு தேங்க்ஸ், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பா சார். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அது ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நீங்க வந்து ஆய்வு பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது தெரியும் சார். உண்மையாலுமே நிறைய வீடுகள்ல அதான் சார் நீங்க பேசுங்க. அதான் சார், இந்த நிறைய வீடுகள்ல பார்க்கும்போது அந்த டேங்க் வந்து தண்ணி டேங்க் வந்து முன்னாடி வச்சிருக்காங்க, ஈசானத்துல தண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேற்புறமா வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அவங்க வந்து பாரம் அதிகப்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க தலைபாரம், நம்ம தலையில அதிகமான தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு உழப்பிட்டு இருக்கிறது, அதுக்கப்புறம் வேற யாராவது ஒருத்தருக்கு போய் ஹெல்ப் பண்ணி அதுக்கப்புறம் மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம நடைமுறையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அது ஒரு பலனா சொல்லும் போது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்காக சார் இப்ப நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்க இதுல வந்து கண்டிப்பா வந்து லாஸ் பண்ணிருப்பீங்க. நான் எதை வச்சு நான் சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சார், அந்த குரு பண வரவை வந்து நீங்க தடுத்து வச்சிருக்கீங்க, அதனால வந்து நீங்க கண்டிப்பா வந்து இது லாஸ் ஆயிருப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனா வந்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அப்புறம் ஓகே சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் உங்க கிளாஸ் கண்டிப்பா ஆட்டோம். ஏன்னா வந்து நம்ம ஒரு சில இடத்துல போனாங்க சார், நம்ம வந்து வாஸ்து தெரியுது, ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால சொல்ல முடியுமா. ஆனா உங்களோட வீடியோஸ் பார்த்தா வந்து நம்மளுக்கு வந்து இந்த மிஸ்டேக்ஸ் இருந்தா இந்த பாயிண்ட் கரெக்டா மைண்ட்ல வருதுங்க சார். அதனாலதான் வந்து சரி உங்க கிளாஸ் கண்டிப்பா அட்டன் பண்ணணும்ட்டு நான் வந்து இப்ப அட்டன் பண்ணிருக்கேன் சார். அதான் சார், ஏன்னா அது வந்து ப்ராக்டிகலா தான் இருக்க போகுது சார். வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், இது இந்த மாதிரி இருந்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிகலா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும், நீங்க நடைமுறையில யூஸ் பண்ண முடியும். நம்ம வீடுகள்ல முதல்ல ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம வீட்டுல இருந்து தொடங்கணும். நம்ம வீட்டுல இருந்து தொடங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உறவினர்கள் சார்ந்து பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ரிலேட்டிவ் சார்ந்து, அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா போகலாம், அதுக்கப்புறம் மற்ற வாடிக்கையாளர்கள் பார்க்கணும். நடைமுறையில அது அந்த மாறும்போது ஒரு மாற்றம் நிகழும் போது என்ன வகையான மாறுதல் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள நிகழுது அப்படிங்கிறது நீங்க பாத்துட்டீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிள் தான். பிராக்டிகலா ஐயா வணக்கங்க சார். நான் சூரஜ் பேசுறேங்க, தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாவுடைய நிர்வாக குழு உறுப்பினர். நான் புதிய மாணவர் கிடையாது, உங்ககிட்ட நிறைய வகுப்புகள் நான் படிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாம்பாவி ஆராய்ச்சி நிலையத்தின் நிறுவனரான உங்களுக்கும், தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயின் குருநாதர் எங்களுடைய மணிகண்டன் ஐயாவுக்கும், முத்துப்பாண்டி எனக்கும் முதல்ல நன்றி. இங்க வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாழ்த்துக்களும். ஏன்னா இந்த வகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட நிறைய வகுப்புகள் படிச்சதுனால எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எளிமையா பலனும் சொல்ல முடியும், பரிகாரமும் சொல்ல முடியும் அப்படின்ற அளவுலதான் இந்த வகுப்பு இருக்கும். இந்த வாஸ்து வகுப்பு ஏற்கனவே நீங்க வாஸ்து பாக்குறவங்களா இருந்தா உங்களுக்கே இதுல வந்து நிறைய புதிய தகவல்கள், பிராக்டிக்கலான தகவல்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இங்க நிறைய இருக்கும். வெளிப்படையான மறைத்து வைக்காத கருத்துக்கள் இங்க கொடுக்கப்படும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய ஐயா கிட்ட படிச்சதுனால, சிவகாளி ஐயா கிட்ட நிறைய படிச்சதுனால, அதாவது ஆய்வு தகவல்கள், அனுபவ ரீதியான தகவல்கள், இது வரைக்கும் எங்கேயுமே கொடுக்காத தகவல் இங்க இருக்கும். மாணவர்கிட்ட நான் வைக்கக்கூடிய கோரிக்கை, வகுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்ல நீங்க குறிப்பெடுக்கக்கூடிய நோட்ல ஒரு பக்கமா எழுதி வச்சுட்டு கடைசியில ஐயா வந்து சந்தேகங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கேள்விகளை கேளுங்க. வகுப்பு ரொம்ப அருமையா போக போகுது. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஐயா. ரொம்ப நன்றி சார், நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்து. மேடம் வணக்கம். ஐயா சர்வீஸ்வரி, தர்மசாஸ்திரா மற்றும் மகளிர் அணி செயலாளர் சர்வீஸ்வரி பேசுறேங்க சார். உங்களோட ரொம்ப வணக்கம் சார். நிறைய கிளாஸ் நாங்களாம் படிச்சிருக்கோம். அது இல்லாம ஐயாவோட ஒவ்வொரு கிளாஸுக்கும் நாங்களாம் வெயிட் பண்றோம். புதுசா கத்துக்கிட்ட வந்திருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி கிளாஸ் படிச்சிருக்கிறவங்களுக்கும் தெரியும் உங்க கிளாஸை பத்தி. ஸோ அதனால அனைவரும் இந்த கிளாஸை ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணாம கலந்துக்கிட்டு ஐயா கொடுக்குற ஒவ்வொரு விஷயம் கலந்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. ரொம்ப நல்லது, நல்ல வகுப்பு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, ரொம்ப நன்றி.
ஐயா வணக்கம் ஐயா. நானு மாமாப்பேட்டைங்க, சித்த வைத்திய பாரம்பரிய சித்த வைத்தியருங்கய்யா. தர்மதாசா ஜோதிட நிலையத்துல நான் வந்து உயர்நிலை வகுப்பு படிச்சுட்டு இருக்கேங்கய்யா. சூப்பர். இப்ப ஐயோட இதுதான் பார்த்துட்டு அந்த வாஸ்துக்கு நான் வாஸ்தெல்லாம் கத்துக்கணும்ட்டு இல்லை, ஆனாலும் எனக்கு பார்த்த உடனே எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு. சரி, அது வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சுங்க. ரொம்ப ஆவலா இருக்கிறோம். நீங்க ஏற்கனவே நிறைய கொடுத்துட்டீங்க அறிமுக வகுப்புலயே. இன்னும் எதிர்பார்ப்பு ஜாஸ்தியா இருக்குதுங்க, இதை பூர்த்தி பண்ணணும். அதுக்கு இறைவனுக்கும் சித்தர்களுக்கும் காலத்துக்கும் இந்த நேரத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா. தங்களுக்கு அந்த அறிமுக வகுப்புல என்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னன்னா, ஜோதிட சாஸ்திரத்துக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்மந்தம் இருக்கா, அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படிங்கறதுக்காக தான் அது வந்து கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து வேற ஜோதிடம் வேற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த அறிமுக வகுப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்துக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கு சம்மந்தம் இருக்கு, வாஸ்து சாஸ்திரத்துக்கு ஜோதிட சாஸ்திரத்துக்கு சம்மந்தம் இருக்கு, எல்லாமே விளக்கம் கொடுத்த இல்லையா, கிரக ரீதியா எல்லாமே நம்ம கொடுத்தோம். இப்போ அது நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருந்தாங்க. நிறைய பேர் கூப்பிட்டு கூட பேசினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நிறைய வாஸ்து நிபுணர்கள் கூட கூப்பிட்டு பேசினாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால அதுக்காக தான் கொடுக்கப்பட்டது. இன்னும் நம்ம வகுப்பு இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே இல்லையே, இன்னும் நிறைய நீங்க பார்க்க போறீங்க. ஒவ்வொரு தத்துவம் ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து வாஸ்துல பயன்படுத்தக்கூடிய சடங்குகள் ஆகட்டும், சம்பிரதாயங்கள் ஆகட்டும், எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு அறிமுக வகுப்பு தான், இன்னைக்கு ஒரு அறிமுக வகுப்பு தான். சரிங்களா, உங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் உங்களோட அறிமுகம் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களும் இது பண்ணிக்கும். தங்களுக்கு நன்றிங்கய்யா. மணிகண்டராஜ் ஐயாவுக்கும் நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றி சார். வேற யாராவது பேசலாமா? ஸ்ரீதர், மணிகண்டராஜ் ஐயா கிட்ட பலன் கூறும் சூட்சமங்கள் அப்படிங்கிற வகுப்பு அட்டன் பண்ணங்கய்யா. நான் உங்களுடைய வகுப்பு இதுதான் முதல் வகுப்பு. உங்களுடைய அறிமுக வீடியோ பார்த்து ஓகே, சூப்பர். போக போக மீண்டும் சரி, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூங்கய்யா. அப்புறம் நன்றி. பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. நன்றி. மகிழ்ச்சி, வாழ்த்து. ஓகே ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம வந்து வகுப்பு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பொதுவா வந்து இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ நிறைய கேள்விப்படுறோம், நிறைய நடைமுறையில நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்து பற்றிய ஒரு அறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, ஏதோ ஒரு வகையா அவங்க நாலேஜ் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மூளைகளை பத்தி கண்டிப்பா வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சரிங்களா, அப்ப அந்த மாதிரி ஒரு வாஸ்து பத்தியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள்கிட்டும் சரி, மற்றவங்ககிட்டையும் சரி நிறைய இதுல வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற மதத்தினர், இந்து மதத்தினர் இல்லாம மற்ற மதத்தினரும் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பத்தியான ஒரு விழிப்புணர்வுக்குள்ள வந்துட்டாங்க. நிறைய பேர் கேள்விகள் எல்லாம் கேட்கறாங்க, அதையும் நம்ம வந்து நடைமுறையில வந்து பார்க்க முடியும். சரிங்களா, அப்போ ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கைக்கும் வந்து ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு சாஸ்திரமே வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அமைக்கப்பட்டதான் இந்த வாஸ்து சாஸ்திரம். சரிங்களா, முதல்ல வாஸ்து அப்படின்னா என்னன்னா, வசிப்பிடம்னு ஒரு பேர் இருக்கு. ஃபுல் அர்த்தம் எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இன்னைக்கு இந்த வாஸ்து அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த வஸ்து அப்படிங்கிற சொல்லுல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. இது வந்து ஒரு சமஸ்கிருத சொல், வசிப்பிடம்னு ஒரு பேர் இருக்கு. அதை மட்டும் எடுத்துக்கோங்க, இன்னும் நிறைய விளக்கங்கள் இருக்கு, நான் நாளைக்கு பார்ப்போம். ஒரு இன்ட்ரோடக்ஷன் காட்டி இது மட்டும் சொல்றேன். அப்ப இந்த வசிப்பிடம் வந்து நம்ம எப்படி அமைக்கணும், நம்ம வாழக்கூடிய வசிப்பிடம் வந்து எந்தெந்த மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டது. அதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, இப்போ ஒவ்வொரு சாஸ்திரமே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அடிப்படையில தான் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க மருத்துவ சாஸ்திரத்தை எடுத்துட்டீங்கனாலும் சரி, பஞ்சபட்சி சாஸ்திரம் எடுத்துட்டீங்கனாலும் சரி, ஜோதிட சாஸ்திரம் எடுத்துட்டீங்கனாலும் சரி, கண்டிப்பாக அதுல பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது ஒரு தொடர்புல இருக்கும். அதே மாதிரிதான் இந்த வாஸ்து சாஸ்திரக்கும் பேசிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதுல திசைகள் அப்படிங்கிறதும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஒரே நிமிடம். இதுலயும் அதே மாதிரிதான் பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் அப்படிங்கறத பயன்படுத்தும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்கு.
இதுல மெயினா நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திசைகள் அப்படின்னு சொல்றோம். இந்த திக்குகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அஷ்ட திக்குகள் சொல்றோம் இல்லையா, அந்த திக்குகள் அப்படின்னா திசைகள்னு அர்த்தம். இப்ப திக்குனா என்னன்னு யோசிக்க வேண்டாம். திக்குகள் அப்படின்னா திசைகள்னு பேர். அஷ்டதிக்கு பாலகர்னு சொல்றாங்க இல்லையா, அந்த அஷ்ட திசைகள்ல இருக்கக்கூடிய பாலகர்கள் தான் அவங்க. சரிங்களா? ஓகே. அத வந்து அதோட அதிபதிகள் தான் அந்த அஷ்டதிக்கு பாலகர்களா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப திக்குனா வந்து திசை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வாஸ்து அப்படிங்கிறது வந்து வஸ்து அப்படிங்கிற சொல்லுல இருந்து வந்து சமஸ்கிருத சொல்ல இருந்து வந்து உருவாக்கப்பட்டது. இந்த வசிப்பிடம் சம்பந்தப்பட்ட ஒரு கலை தான். வசிப்பிடத்தை எப்படி அமைக்கணும் அப்படிங்கிற பத்தி ஒரு கலை தான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறத பேசிக்கா தெரிஞ்சுக்கோம். சரிங்களா? ஓகே. இப்ப இதோடைய ஃபர்ஸ்ட் தொடக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதி காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வாஸ்து சாஸ்திரத்தை பத்தியான ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட வந்து இல்ல. அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அப்படியே போன போக்குல அவங்க வந்து இருந்திருக்காங்க. எங்கெங்க இருக்கோ ஒன்றும் மரத்துல வந்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாதாரணமா இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு வகையா அவங்க இருந்திருப்பாங்க இல்லையா, ஒரு கூரை போட்டு அந்த மாதிரி கூட ஏதோ ஒரு வகையா இருந்திருப்பான். இப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது இப்ப இருக்கிற நம்ம வாஸ்து பயன்படுத்து இல்லையா, இது வந்து ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கால மாற்றத்தினாலேயே பல வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? பழைய வீடு மாதிரியே வந்து இப்ப வீடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமையல. ஒரு கால மாற்றத்துல ஒரு சில மாறுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உருவாயிருக்கு. அதே மாதிரி இந்த வாஸ்து சாஸ்திரத்துலயும் வந்து உருவாயிருக்கு. இப்ப இந்த ஆரம்ப காலத்துல பயன்படுத்தப்பட்ட மனிதன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அவன் தங்குமிடம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பூமிக்கு கீழே வந்து குழி தோண்டி குழிகள்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கு. ஆதி மனிதன் வந்து பாத்தீங்கன்னா குகையில வச்சான் இல்லையா, அதே மாதிரி அதுக்கடுத்து பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் குழி தோண்டி அதுக்கு தகுந்த மாதிரி மேல எல்லாம் கூரையெல்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்க வந்து ஒரு 3-4 அறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. கல்லுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கல்லுக்கு தனியான ஒரு அறை பிரிக்கிறாங்க இல்லையா, அந்த அறை பிரிக்கிறதுக்கு கல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப தானியம் சேமிக்கிறதுக்கு வந்து ஒரு அறை பயன்படுத்திருக்கான். ஒவ்வொருத்தங்க தங்கறதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட அறைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தங்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அந்த பழைய இதுல பார்க்கும்போது, இந்த தொல்பொருள் இதெல்லாம் பார்க்கும்போது அதுல வந்து தெரிஞ்சுக்கிட்டான். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இருந்திருக்கு. மேல வந்து ஒரு கூரை மாதிரி ஒரு கூடார மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு மூடி வச்சிருப்பான். அந்த மாதிரிதான் வந்து பழங்காலத்துல வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் கால மாற்றத்துல வரும்போது நிறைய இப்ப பாருங்க, இப்ப அப்டேட் இப்ப நிறைய வகையா வந்திருக்கு. இந்த எலிவேஷன்லயே எவ்வளவு பண்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதனால இப்ப ரொம்ப அப்டேட்டடா நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் இதுக்கு இந்த வாஸ்து சாஸ்திரத்துக்கு பேசிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 8 திசைகள். எட்டு திசைகள், 8 அதிபதிகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள். இதை வச்சாதான் நீங்க வந்து பலனே சொல்ல முடியும். அதுல அந்த திசையோட இந்த கிரகத்தை நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தான் நீங்க வந்து நிறைய வகையான பலன்கள் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஏதோ ஒரு வகையா ஒரு பலன் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா அந்த 9 கிரகங்களை நம்ம வச்சுதான் நம்ம வந்து பயன்படுத்தும். சரிங்களா? மொத்தம் 3 வகையான வாஸ்துல வந்து மொத்தம் 3 வகையான பேர் இருக்கு. பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூழ்நிலை வாஸ்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சூழ்நிலை வாஸ்து அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க பாருங்க, இப்போ ஒரு இடம் வாங்குறீங்க அப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கறத வச்சுக்கோங்க. இந்த இடத்த சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை, இந்த இடத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான தொடர்புகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறது தான் சூழ்நிலை வாஸ்துன்னு பேர். என்விரான்மெண்டல் வாஸ்துன்னு கூட சொல்லுவாங்க. இதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, இது வந்து ஒரு இடம், இது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதாக வச்சுக்கலாம். இந்த இடத்தை சுத்தி என்னென்ன அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த அமையக்கூடிய பகுதிகள் ஒண்ணு மேடா இருக்கலாம், அல்லது வந்து பள்ளமா இருக்கலாம், ஒரு மலையா இருக்கலாம், ஒரு மரமா கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிணறு இருக்கலாம், ஒரு குட்டை இருக்கலாம், ஒரு குளம் இருக்கலாம், கடல் கூட இருக்கலாம், ஆறு இருக்கலாம், ஏரி இருக்கலாம், குளம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, பொருட்கள் ஆகட்டும், பகுதிகள், மற்ற பகுதிகளா இருக்கும் இல்லையா, அந்த பகுதிகள் மூலியமாக இந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையா இருக்கா தீமையா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேர். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கு. இடம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க, ஈசானிய சைட் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈசானிய சைட்னு வாங்கிடுறாங்க, பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே சுடுகாடு இருக்கு. ஈசானிய சைட்னு வாங்கிறாங்க, சுடுகாடு பக்கத்துல வாங்கினாங்கன்னா கண்டிப்பா ஒரு பாதிப்பு அப்படிங்கறத கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். அது எந்த சைட்டா இருந்தாலும் தெரிஞ்சுக்கும். அப்போ இந்த சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறதோட இந்த நார்மலா இது பார்ப்போம் இல்லையா,
இது வந்து ஸ்தல வாஸ்துன்னு பேர். ஸ்தலம்னா இடம்னு பேரு. இந்த இடத்த வந்து இந்த இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு ஸ்தல வாஸ்துன்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறது சுற்றி இருக்கு, இந்த இடத்த சுத்தி இருக்கிறது பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது சூழ்நிலை வாஸ்து. ஸ்தல வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து எப்படி இருக்கு, என்ன தன்மையில இருக்கு, ஸ்கொயரா இருக்கா அல்லது ரெக்டாங்கிளா இருக்கா அல்லது வேற எந்த மாதிரி இருக்கு, வட்டமா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பார்க்கக்கூடியதுதான் இந்த ஸ்தல வாஸ்து. இதே வந்து கிரக வாஸ்து அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு, நடைமுறையில நிறைய நீங்க வந்து பார்க்க முடியும். இந்த கிரக வாஸ்து அப்படின்னா அறைகள் பத்தியான, ஒவ்வொரு வீட்டுடைய அறைகள் வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்க வந்தா என்னென்ன வகையான நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன வகையான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதா இந்த கிரக வாஸ்து. இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலை வாஸ்தை மீறி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தல வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோ, சூழ்நிலை வாஸ்தை மீறி ஒரு ஸ்தல வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. இந்த ஸ்தல வாஸ்தை மீறி இந்த கிரக வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. அப்ப இதுல எது பெருசு? சூழ்நிலை வாஸ்து. இந்த சூழ்நிலை வாஸ்து, இந்த சூழ்நிலை வாஸ்து பத்தியான நாலேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாஸ்து பாக்குறவங்க நிறைய கம்மியா இருக்கு, சரிங்களா? அதனாலேயே ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தவறான தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் அவங்க பாதிப்படைகிறாங்க, மக்கள் தான் பாதிப்படைகிறாங்க. இவங்க பார்க்காத தெரியாதவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் அழகா அவங்க பாட்டுக்கு ஃபீஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க, சரிங்களா? அப்ப இந்த சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறது மீறி வந்து ஸ்தல வாஸ்து அப்படிங்கிறது வேலை செய்யாது. இந்த ஸ்தல வாஸ்து மீறி வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரக வாஸ்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யாது. அப்ப மூணுமே வந்து சமமா இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து இருக்கும், நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறதுல. இந்த வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது மொத்தம் 3 வகையான தன்மைகள் அப்படிங்கிறது கொண்டது அப்படிங்கிறது தெரிஞ்சு, சரிங்களா? ஓகே, இப்ப பாருங்க, இந்த சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறதுல பொதுவா என்ன அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா பாருங்க, இப்ப ஈசான்ய சைட் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான சைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கிடுறோம். இதே வந்து அதிகப்படியான விலை போகக்கூடியது மொத்தம் 2 சைட்டுங்க, குபேர சைட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு வந்து ஈசான்ய சைட். இந்த 2 இடம் கிடைச்சதுன்னா நீங்க நல்ல கோடீஸ்வரன் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு இந்த இது மட்டும் இருந்தா பத்தாது, அதோட சூழ்நிலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். பொதுவா இந்த ஈசான்ய சைட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாட்டி கூட, அந்த சூழ்நிலை மூலியமா பெருசா வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணாட்டி கூட ஈசான்ய சைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இருக்கும்போது நீங்க என்ன ப்ராப்ளத்தில் இருக்கீங்களோ அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவீங்க. அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையா வந்து கிடைக்கும். வேற யாராவது ஒரு சொல்லலாம், அல்லது வந்து ஏதோ ஒரு வகையா உங்களுக்கு ஒரு அதுல இருந்து மாறுறதுக்கு உண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து அந்த ஈசான்ய சைட் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். இந்த குபேர சைட்டை வந்து குபேர சைட்ஸ் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா அந்த தென்மேற்கு மூலைன்னு சொல்லுவாங்க. இதுல ஏதாவது வந்து சூழ்நிலை வாசல்ல நீங்க போய் மாட்டிட்டீங்க, அடிபட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல இருந்து நீங்க எந்திரிக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன நடக்குது, உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது. உங்களை சுத்தி ஒரு சூன்யமான மாதிரியே ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டே இருக்கு, சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியமானது, அடிப்படை. அதனால இது வந்து சொல்றேன். இதை பத்தி நம்ம திசைகளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம், சரிங்களா? அப்ப நீங்க வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப இதை மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, இருக்கு அப்படின்னு நீங்க நோட் பண்ணாட்டி கூட பரவாயில்ல, தெரிஞ்சுட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. சார் குபேர சொல்லுங்க, யார் பேசுறது? சொல்லுங்க சார். அதாவது எப்பவுமே இந்த வேல்யூ அதிகமா இருக்கும். இப்ப நீங்க ஒரு இடம் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து வேல்யூ அதிகமான சைட் அப்படிங்கிறது மொத்தம் 2 சைட்டு. ஒண்ணு வந்து அதுல முதன்மையானது ஈசான்ய சைட்டு, இன்னொன்னு வந்து குபேர சைட்டு சொல்லுவாங்க, சரிங்களா? இப்ப திசைகளை போட்டு காமிப்பேன் எந்த மாதிரி வரும் அப்படின்ட்டு. இந்த அமைப்பில் இருக்கும்போது இந்த ஈசான்ய சைட்ல வந்து நீங்க ஏதோ ஒரு வகையா ஒரு பாதிப்புல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சைட் வாங்கிட்டீங்க, அதுல சூழ்நிலை ஏதோ ஒரு வகையா உங்களை பாதிக்குது அப்படின்னா அந்த பாதிப்புல இருந்து அந்த வெளியே வர்றதுக்கு உண்டான ஒரு தீர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கணுமா இல்லையா? அது வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து கிடைச்சிரும். ஆனா இந்த குபேர சைட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. ஓகே சார், பட் இப்போ அது காஸ்ட்லி. அப்போ குபேர சைட் ஏன் காஸ்ட்லின்னு சொல்றீங்க சார்? தென்மேற்கு வந்து அந்த குபேரனோட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய சைட்டுன்னு சொன்னமா இல்லையா, இந்த 2 சைட்டு கோடீஸ்வரன் ஆவங்கன்னு சொல்லி வித்துருவாங்க. ஓகே, இப்ப நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் அதிகமா கொடுங்க ஈசான்ய சைட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? புரியுது சார், உடனே புக் பண்ணிடுவாங்க அவங்க. புக் பண்ணிடுவாங்களே, அதுதான்.
சரிங்களா? இப்ப இதுல இடம் வந்து பிரிச்சு போட்டிருக்காங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈசான்ய சைட் வந்து ஏதோ ஒரு வகையா புக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது ஒருத்தவங்க வந்து முன்னாடி இருக்கிற சைடு ஈசான்ய சைட் வந்து வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கடைசி வரைக்கும் நிறைய உள்ளெல்லாம் நிறைய இடங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆயிரும். அதை பத்தி எல்லாம் பாப்போம், நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இது மட்டும் ஜென்ரலா தெரிஞ்சிச்சு. இதை அழிச்சிடலாம். இது கிளீனா புரிஞ்சுட்டீங்கன்னா போதும். சூழ்நிலை வாஸ்து அப்படிங்கிறது ஒரு இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய அமைப்பு. ஸ்தல வாஸ்து அப்படிங்கிறது நீங்க வாங்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பொறுத்த அமைப்பு. கிரக வாஸ்து அப்படிங்கிறது வீட்டோட அறைகள் வந்து எங்க இருக்கணும் அப்படிங்கறத பத்தியான அமைப்பு. இந்த 3 வகையான தன்மைகள் அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதா மொத்தமான ஒரு வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த வாஸ்து சாஸ்திரத்தை பத்தி மூல நூல்கள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நிறைய இருக்கு. இந்த மூல நூல்கள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதுக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வந்து ஒரு அரண்மனை வந்து எப்படி அமைக்கணும், ஒரு கோயில் வந்து எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாஸ்து சாஸ்திரத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஒரு அரண்மனை வந்து இந்த மாதிரி அமையணும், ஒரு கோயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அமையணும். அதை சுத்தியான ஒரு சூழ்நிலையை தகுந்த மாதிரி தான் வந்து வீதிகள் எல்லாமே அமைப்பாங்க. அதுக்கப்புறமா வீதிகளை சுத்தி வந்து ஒரு பண்டமாற்ற முறையெல்லாம் நடக்கும் இல்லையா, ஒரு வியாபாரங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் அந்த வளர்ந்து வரும். இப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து இந்த நூல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கும். பொதுவா சமஸ்கிருதத்துலதான் இந்த நூல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கிரந்தத்திலயும் சமஸ்கிருதத்திலயும் இந்த மூல நூல்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சரிங்களா? அதை வந்து ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மூல நூல்கள் பத்தில நம்ம நாளானைக்கு வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இதுக்கப்புறம் புராணங்கள்லயும் இந்த மச்ச புராணம், அதுக்கப்புறம் அக்னி புராணம், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில புராணங்கள் எல்லாமே வந்து வாஸ்துசாஸ்திர பத்தியான குறிப்புகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அது வந்து இந்த அரண்மனைகள்ல எந்தெந்த மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. சில கோயில்களுக்கு இருக்கக்கூடிய சில அமைப்புகள்ல கொடுத்து வச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த வாஸ்துசாஸ்திரத்தினான விதிகள் அப்படிங்கிறது காலப்போக்குல மாற்றம் அடைஞ்சிட்டே வந்துருக்கு. ஏன்னா மனிதன் வந்து தன்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய இருப்பிடம் அப்படிங்கிறது வந்து மாத்திக்கிட்டே வர்றதுனால, அந்த சூழ்நிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இந்த வாஸ்துசாஸ்திரத்திலே பல வகையான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு. சரிங்களா? இப்ப மனிதன் வந்து மாறிட்டே வந்துட்டே இருக்கானா, மாறிட்டு இருக்கானா இல்லையா? ஒரு இப்ப ஆரம்ப காலத்துல பாருங்க, ஒரு லெட்டர் போடணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் தகவல் சொல்றது லெட்டர் போடுவாங்க. லெட்டர் அவங்களுக்கு போய் கிடைக்கிறதுக்கு 1 வாரம் ஆகலாம், ஒரு சில சமயங்கள்ல 20 நாள் கூட ஆகலாம், அல்லது கிடைக்காம கூட போயிடும். இப்ப பாருங்க, ஒரு செகண்ட்ல வந்து மெசேஜா போயிருது, வாட்ஸ்அப்ல போயிருது, அல்லது வேற ஏதோ வகையா வந்து தகவல் வந்து போய் சேர்ந்துருது. அப்ப ஆரம்ப காலத்துல மனிதன் ஒரு தகவல் கிடைக்காட்டி கூட அவன் இன்னும் அவ்வளவு ரொம்ப பொறுமையா இருந்திருக்கான். இப்ப வந்து மக்களுக்கு வந்து அவசர யுகத்தில் இருக்கோம், பொறுமை இல்லாத ஒரு காலத்துல வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சு. சரிங்களா? அப்ப இந்த ஒரு அறிவியல் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் இந்த வாஸ்து சாஸ்திரத்துக்கு இன்னொரு தத்துவம் என்ன அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமி வந்து ஒரு 23 டிகிரி வந்து சாஞ்சு வந்து சுத்திட்டு இருக்கு. இங்க பாருங்க, பூமி உருண்டையா வச்சுக்கலாம். சாய்ந்த மாதிரி இருக்கா இல்லையா? சாய்ந்த மாதிரி இருக்கா? பூமி உருண்டை பார்த்திருப்பீங்களா இல்லையா? சாஞ்சிருக்கா? இதுதான் அந்த 23 டிகிரி சாய்ந்த அமைப்பு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். அப்ப 23 டிகிரி வந்து சாஞ்சு வந்து சுத்திட்டு இருக்கு. இது வந்து எப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்னா, தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி வந்து சுத்திட்டு இருக்கு. தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி வந்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு இருக்கு. இது வந்து ஒரு வாஸ்துல முக்கியமான ஒரு பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மறக்க கூடாது. ஓகே, இதை அடிப்படையா வச்சுதான் வாஸ்துசாஸ்திரம் நிறைய விதிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. பொதுவா நீங்க வந்து இந்த வாஸ்துசாஸ்திரம் நீங்க பேசிக் எல்லாம் படிக்கும்போது, ஏதாவது நூல்களை படிக்கும்போது சரி, வேற யாராவது பேசும்போது சரி, இதை அடிப்படையா வச்சுதான் அவங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதோட தத்துவம் புரியாட்டி நீங்க வந்து அவங்க ஏதோ சொல்றாங்க அப்படிங்கிறது மட்டும் உங்களுக்கு புரியும். பட் இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டீங்கன்னா தான் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரியும். அது புரியாம இருந்தீங்கன்னா நீங்க வந்து அப்படியே கண்ணை கட்டி காட்டு விட்ட மாதிரி, அவர் சொல்றது நல்லா இருக்கே இப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்பவுமே வந்து பாயிண்ட்ஸா நோட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு விதிகள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க வாஸ்து சாஸ்திரத்தையும் சரி, பொதுவா வந்து நீங்க வேற எந்த சாஸ்திரத்துல இருந்தாலும் சரி, நீங்க அதை வந்து பாயிண்டா ஹிண்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய எடுத்துட்டே இருக்கலாம். புரியுங்களா? அது உங்க மனசுல வந்து நிக்காது.
இப்ப நீங்க கவனிச்சு உள்வாங்கிறதுல மனசுல வச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். இப்ப அதோட கோர் என்ன, அதோட மூளை என்ன, எப்படி வந்து உருவாக்கப்படுது, ஒவ்வொரு விதிகளை வந்து எப்படி உருவாக்கப்படுது அப்படிங்கிற தத்துவத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னாவே நீங்களே வந்து ஒரு கிரியேட் பண்ணலாம். அடுத்த விதிகள் அப்படிங்கறது வந்து எப்போ உருவாகுது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அத என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த கோரை உங்களுக்கு வந்து புகுத்தணும், இந்த கோர் அப்படிங்கறது அந்த மூலத்தை உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கம். ஏன்னா என்னுடைய குருநாதர்கள் அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வித்தைகளுமே எனக்கு வந்து கத்துக் கொடுத்தாங்க. அதனாலதான் எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைய புரியுது. நீங்க கூட யோசிச்சிருக்கலாம், என்னடா இவர் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி கூட உங்களுக்கு தோணி இருக்கலாம். ஏன்னா எனக்கு நிறைய படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. நிறைய நான் அந்த மாதிரி நண்பர்கள் கூட நான் வந்து பழகினேன். என்னுடைய குருநாதர்கள் அந்த மாதிரி ஒரு இதுதான் எனக்கு வந்து இருந்தாங்க. சரிங்களா? அதுல முதன்மையானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனந்த சுகன் ஐயா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா விதைகள் போட்டவர். அதுக்கப்புறம் சித்தயோகி சிவதாசன் ஐயா, அதுக்கப்புறம் நெல்லைவசன் ஐயா. இவங்கெல்லாம் வந்து என்னுடைய முக்கியமான குருநாதர்களா இருக்காங்க. இன்னொன்னு நிறைய இடத்துல நான் படிச்சிருந்தா கூட அவங்களெல்லாம் குருநாதர்களா சொல்லாத காரணம் என்னன்னா, அவங்க மூலியமா எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது புலப்படல. இருக்கிற ஒரு சில குருநாதர்கள்லாம் படிக்கும் போது இருக்கிற விஷயம் மறந்து போயிடுன்னு கூட தோணுமா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதா நான் வந்து குருநாதர்களா நான் வந்து எடுத்துக்கலாம். காரணம் புரியுதுங்களா? யார் வந்து ஒரு வழிகாட்டுறாங்களோ, யார் வந்து உங்களுக்கு ஒரு புதுமை உங்களுக்குள்ள புகுத்துறாங்களோ அவங்கள வந்து குருநாதர்களா நீங்க வந்து அல்லது ஆசிரியரா கூட ஏத்துக்கலாம். அதை பத்தி பரவாயில்ல. சரி, யாரும் டிஸ்டர்ப் ஆகாது, மியூட் பண்ணு. ஓகே. இப்ப பாருங்க, பூமி வந்து தென்மேற்குல இருந்து வடகிழக்கை நோக்கி வந்து சுத்துது. இது இதோட அடிப்படை பேசிக்கான விஷயம். ஓகே. நான் ஒரு ஸ்டேட்மெண்டா ஒரு விஷயம் சொல்றேன், அத வந்து கட்டம் போட்டு உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும். ஓகே. இப்போ அதை வந்து ஸ்டேட்மெண்டா சொல்றேன். இப்ப வந்து வீடு கட்ட உகந்த மாதங்கள் அப்படின்னா சித்திரை மாசம், வைகாசி மாசம், ஆடி மாசம், ஆவணி மாசம், ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம், தை மாசம், மாசி மாசம், இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்க வந்து வீடு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னா இப்ப யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர் நல்லா கூர்ந்து கவனிச்சிருந்தாங்கன்னா அது வந்து தெரியும். சரிங்களா? இப்ப அதுக்கு ஒரு லாஜிக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா நான் ஆரம்ப காலத்துல அப்படித்தான் படிச்சேன். ஒவ்வொரு விஷயத்தையுமே லாஜிக்கா தான் நான் வந்து படிச்சேன். இப்ப பாருங்க, ராசி கட்டம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அமைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இது வந்து சித்திரை மாசம், வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இந்த மாதிரி 12 மாசங்கள் சூரியன் வந்து ஒவ்வொரு மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்றது. தமிழ் மாதங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா பாருங்க, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா சித்திரை மாசம், வைகாசி மாசம். இது பாருங்க, இது எங்க அமையுது? இந்த 2 மாசம் வருது. இதுக்கப்புறம் ஆடி மாசம், ஆவணி மாசம், இந்த 2 எங்க அமையுது? இங்க அமையுது. இதுக்கப்புறம் கார்த்திகை மாசம், ஐப்பசி மாசம், கார்த்திகை மாசம், இதுக்கப்புறம் மார்கழி மாசம், தை மாசம். இந்த 4 மாசம் நான் வந்து சொல்லல. இந்த 4 மாசம் சொல்லியிருக்குன்னா சொல்லல. இப்ப இது கட்டமா அமைச்சு நம்ம பார்க்கும்போது இந்த 4 மாதங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா உபயராசிகள்ல வருது. ஜோதிட ரீதியா வந்து பாத்தீங்கன்னா உபயராசிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வருது. இதே வந்து திசைகள் ரீதியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 திசைகள் சந்திக்கக்கூடிய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வருது. அதனால அந்த மாசத்துல வந்து அந்த எந்த ஒரு வேலையை வந்து ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட விதிகள் அப்படிங்கறத மட்டும் இந்த மாசம் இந்த இதை வந்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப புரியுதுங்களா எப்படி வருதுன்ட்டு? இந்த இது வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க சார். புரியுதுங்க சார். ஓகே. மத்தவங்களும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியுது. மூல நூல்ல ஒரு நீங்க படிச்சீங்கன்னா அப்படியே சும்மா கடந்து போயிருப்பீங்க. அது எப்படி வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. சரிங்களா? அதுக்காக இது சொல்றேன். இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான், அதனால இது வந்து சொல்லி வைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது அதுல வந்து இருக்கு. சரிங்களா? ஓகே. இதுக்கப்புறம் சாதாரணமா ஒரு பூமி பரீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. பூமி பரீட்சை அப்படிங்கிறது பூமி வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது பரிசோதிக்கிறதுக்காக, எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக சில விதிகள் அப்படிங்கிறது வந்து சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து நல்லா மொட்டை நிலமா இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து பூமி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றோம். மொட்டை நிலம் அப்படின்னா சும்மா அந்த கரடு முரடா இருக்கும் இல்லையா, இங்க எதுவுமே ஒரு புல் பூண்டு முளைக்காத செடி எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தா அந்த இடம் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் விச செடிகள், கள்ளி செடிகள் இருந்தா அதை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எருகல செடி இருந்தா வாங்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் முள்ளு செடி எல்லாம் இருக்கும் இல்லையா, முள்ளு செடி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வாங்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம்.
ஏன் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கள்ளி செடி, இந்த முள்ளு செடிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த கரடு முரடான இதெல்லாம் இருக்கு இல்லையா, அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலத்தடி நீரோட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதெல்லாம் வறட்சியான பகுதின்னு அர்த்தம். வாஸ்துசாஸ்திர நூல்ல பாத்தீங்கன்னா இந்த பூமி தேர்ந்தெடுக்கும் போது இந்த மாதிரி விதிகள் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா நீங்க வந்து தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சிருக்காங்க. இதே வந்து நீங்க எப்படி இருக்கக்கூடிய இதை வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா, புல்லு நிறைந்த பகுதியை வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கலாம். மரம் செடிகள் சுத்தி இருக்கிற மாதிரி இருக்கிறது நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருக்கலாம். அப்ப இந்த மாதிரி கோரை கிழங்கு அதிகமா இருக்கும் இல்லையா, கோரை கிழங்கு வரும் இல்லையா, அது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல இடத்துல கோரை கிழங்கு தெரியும் இல்லையா, இந்த கோரை கிழங்கு வந்து எப்ப வருமா அப்படின்னா ஒரு நீர் பாங்காம கண்டிப்பா வந்து அங்க வருடம் மழை பெய்யக்கூடிய பகுதிகளில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோரை கிழங்கு அப்படிங்கிறது நல்லா வரும். அந்த கோரை கிழங்கு இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீரோட்டம் இருக்கு அப்படிங்கிற தன்மை அப்படிங்கிறது இருந்தது. அதனாலதான் இந்த இடம் பார்க்கும் போதே இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. சரிங்க, அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இது ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. இப்ப அதுக்குண்டான காரணம் அதுதான். கீழே வந்து பாத்தீங்கன்னா அது வசிப்பிடத்துக்கு தகுந்த பகுதி அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லி வச்சிருக்காங்க. இதே ஆரம்ப காலத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மேய்ச்சல்லாம் இருக்கும் இல்லையா, மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஆடு மாடுகள் ஆரம்ப காலத்துல மேய்ச்சிருப்பாங்க இல்லையா, அது ஒரு தொழிலா இருந்திருக்கு, விவசாயம் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி தொழிலா இருக்கு இல்லையா, அந்த விவசாயம் பண்ணுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கவங்க தன்னுடைய இருப்பிடத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி தேர்ந்தெடுக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆடு மாடுகள்லாம் போய் ஒரு இடத்துல ஓய்வு எடுக்கும் இல்லையா, ஆடு மாடுகள் ஒரு இடத்துல போய் ஓய்வு எடுக்குமா இல்லையா, அந்த ஆடு மாடுகள் வந்து குளிர்ச்சியான இடத்துலதான் போய் ஓய்வு எடுக்குமா. அப்ப அந்த மாதிரி பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அவன் அமைச்சிட்டான் அப்படின்னா, தன்னுடைய இருப்பிடத்தை அமைச்சிட்டானா, வசிப்பிடத்தை அமைச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அவன் வந்து வாழ்ந்து வருவான் அப்படிங்கிற தத்துவத்தையும் குறிக்கிறதுக்காக தான் ஆரம்ப காலத்துல பயன்படுத்துறான். இப்ப இந்த காலகட்டத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு வீடு கட்டுறீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்ப ஒரு சில இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். கோமாதா பூஜை எல்லாம் பண்றீங்களா இல்லையா, கோமாதா பூஜை பண்றீங்களா இல்லையா, அங்க வந்து ஏதாவது ஒரு எதிர்மறையான விஷயம் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மிரண்டு ஓடிடுமா. சரிங்களா, அப்ப இதெல்லாம் தத்துவார்த்தமா கொடுத்து வந்து வச்சிருக்கான். இது வந்து ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சமப்படுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா சும்மா இப்ப சமப்படுத்திடுறாங்க, சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா சமப்படுத்திடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா அதை வந்து நல்லா உழுது அதுக்கப்புறம் தான் வந்து சமநிலைப்படுத்திருக்கான். அப்ப சமநிலைப்படுத்தும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குதா, இப்போ ஏதோ ஒரு விலங்குகளுடைய உறுப்புகள் ஏதாவது கிடைக்குதா, எலும்புகள் கிடைக்குதா, அதுக்கப்புறம் கறி துண்டு கிடைக்குதா, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு எரிஞ்ச விறகு கிடைக்குதா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சல்லியன்னு கிடைப்பான் சொல்லுவான். இப்போ பூமி கீழே கிடைக்கிறது எல்லாமே வந்து சல்லியம் அப்படிங்கறத சொல்லுவான். இப்போ சல்லியம் அப்படிங்கிறது அதாவது கறி துண்டு கிடைச்சா ஒரு பலன் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மனித எலும்பு கூடுகளா கிடைக்கலாம், அல்லது விலங்குகளுடைய எலும்பு கூடுகள் கிடைக்கலாம், அல்லது இன்னும் அந்த நிறைய சல்லிய தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் இந்த மாதிரிதான் வந்து சொல்லி வச்சிருக்கான். சரிங்களா, அதுக்கு ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மையெல்லாம் வச்சு பார்த்திருக்கான். பறவை அஞ்சனன்னு சொல்லுவாங்க, இந்த பாதாள அஞ்சனன் கூட சொல்லிட்டு மை எல்லாமே வச்சு வந்து பார்த்திருக்காங்க. இப்ப கீழே என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்திருக்கான். இந்த ஒரு சிலர் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா, இந்த புதையல் மையெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல அவங்க வந்து பார்த்து வச்சிருக்கான். சரிங்களா, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. அப்போ இந்த மாந்திரிகர்கிட்ட தானே அந்த பறவை அஞ்சனம் பாதாள அஞ்சனம் எல்லாம் இருக்கும். பூமி கீழே இருக்கிற இதெல்லாம் பாக்குறது வந்து மாந்திரிகர்கிட்ட தானே இருக்கும். அப்போ மந்திர சாஸ்திரத்துக்கும் வாஸ்து சாஸ்திரத்துக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா இல்லையா? ஓகே, இப்ப பாருங்க, கிழக்கு திசையை பார்த்து நீங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மந்திர சித்தி ஏற்படும். வடக்கு திசையை பார்த்து உட்கார்ந்தீங்கன்னா நீங்க வந்து ஜபம் பண்ணீங்கன்னா மந்திர சித்தி ஏற்படும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ திசை அப்படின்னு வந்தாவே வாஸ்து சாஸ்திரம் அப்படிங்கிறது வருமா வராதா? சார் கண்டிப்பா வரும். அதுக்கு தொடர்பு இருக்குமா இல்லையா? திசைகள் வரும்போதே ஆமா கண்டிப்பா சார். அப்போ ஒவ்வொரு சாஸ்திரமே ஏதோ ஒரு வகையா ஒரு மறைமுகமான ஒரு தொடர்புல இருக்கும். அந்த தொடர்பு என்ன அப்படிங்கறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போதும், அதோட சூட்சம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா புலப்பட ஆரம்பிக்கும். இது ஒண்ணு. இதுக்கப்புறம் இடத்த வந்து இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அந்த பூமியை டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. இப்பெல்லாம் அந்த பூமி மண் எடுத்து கொண்டு போய் வந்து லேப்ல கொடுத்து கூட டெஸ்ட் பண்ணிடுறாங்க, இதுல என்ன தன்மை இருக்கு அந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சரிங்களா, ஆரம்ப காலத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழி தோண்டுவாங்க, ஒரு அடிக்கு ஒரு அடி அல்லது வந்து 3/4 அடிக்கு 3/4 அடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழி வந்து தோண்டுவாங்க. குழி தோன்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு குழி தோன்றாங்க அப்படின்னா, சார் மியூட் பண்ணுங்க, டிஸ்டர்ப் பண்ணாங்க. சார் யார் ஹோஸ்டோ மியூட் பண்ணுங்க அவங்கள. ஓகே, ஒரு அடிக்கு ஒரு அடி அல்லது வந்து
முக்கால் அடியில வந்து பாத்தீங்கன்னா தோண்டுவாங்க, ஒரு குழி தோண்டுவாங்க. இந்த மாதிரி குழி தோண்டி அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குழியை வந்து திரும்ப வந்து மூடுவாங்க. அந்த மாதிரி மூடும் போது என்ன தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இப்ப சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா அந்த மூடும் போது இங்க பாருங்க, திருப்பி இந்த இதுல தோண்டி இதுல இருந்து மண்ணை போடுறீங்க, அந்த மண்ணு வந்து இந்த அளவுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து நல்ல நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குழி தோண்டும் போது அந்த குழியை விட அதிகப்படியா மூடுச்சு அப்படின்னா அது வந்து நல்ல இடம்னு சொல்றாங்க. இதே வந்து அதுக்கு சரிசமமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சரிசமமான அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரளவு நல்ல நிலம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அந்த குழி மூடுறக்கே இது பத்தலின்னு வச்சுக்கோங்க, குழி மூடுறக்கே வந்து மண்ணு பத்தாம கூட போயிடும். அந்த மாதிரி இருந்தா அந்த இடத்த வந்து தேர்ந்தெடுக்காதேன்னு சொல்றாங்க. இது வந்து என்ன உணர்த்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சாதாரணமா வந்து ஒரு இடத்த தோண்டும் போது நல்ல உறுதியான தன்மை இருந்தாதான் வந்து நீங்க குழி தோண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மண் அப்படிங்கிறது நல்லா இறுக்கமா இருக்குமா, குழி தோண்டும் போது அதை திருப்பி போடும்போது அதே இறுக்கத்துல நீங்க வந்து போட மாட்டீங்க. அதே மாதிரி நீங்க அடைக்க முடியுமா? வெட்டி எடுப்பீங்க மண்ணை. இப்ப நீங்க அதை தனித்தனியா போடும்போது கொஞ்சம் இதா தானே வரும், உதிரியா தானே வரும். அப்போ முழுமையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மண் வந்து குழிய மூடுச்சு அப்படின்னா நல்ல சிறப்பான மண் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க வந்து வீடு கட்டும் போது நல்ல ஒரு உறுதியா தாங்கும்னு அர்த்தம். இதே வந்து சம அளவு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதோட உறுதித்தன்மை அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். இது பத்தாமையே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பத்தாமையே இருந்தா என்ன சொல்லணும், அந்த மண் அப்படிங்கிறது ரொம்ப லேசா இருக்குன்னு அர்த்தம். அதனால இந்த குழி மூடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை பயன்படுத்தல. அது வந்து அந்த மாதிரி இடமெல்லாம் வந்து வாஸ்து சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்றாங்கன்னா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. இதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல வந்து இது வரைக்கும் சடங்கு இருக்கு. ஒரு சிலர் கிராமப்புறத்து, நிறைய பேர் கிராமப்புறத்துக்கு இருப்பீங்க, அதனால வந்து கேள்விப்பட்டிருக்கு. யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா இறப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இறக்கும் போது அவங்கள வந்து அந்த இடுகாடுல எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி புதைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒருத்தவங்களை இது பண்ணதுக்கு அப்புறமா இப்ப வரைக்கும் அந்த சாஸ்திரம் இருக்கு, குழி வந்து கரெக்டா மூடிச்சா, குழி நல்லா மூடிடுச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கைக்கு அப்புறமா வந்து இவங்களோட வாழ்க்கை, மத்த அவங்க சந்ததிகளோட வாழ்க்கையெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி வைக்கிறான். யாராவது ஒருத்தவங்க வந்து இப்ப ஏன்னா பெண்மணிகள்லாம் வந்து வரமாட்டாங்க இல்லையா, சுடுகாடு இடுகாடுக்கு வர்ற ஒரு வழக்கம் இல்லையா, சுடுகாடு அப்படிங்கிறது எரிக்கிற இடம், இந்த இடுகாடுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இப்ப அந்த மாதிரி வந்தாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க சின்ன பசங்க எல்லாம் போயிட்டு வருவாங்க இல்லையா, இப்ப நம்மளே போறோம்னு வச்சுக்கோங்க, சின்ன பையனா இருக்கும்போது நம்மகிட்டையும் கேட்டிருப்பாங்களா இல்லையா, புள்ளி நல்லா மூடிடுச்சா அப்படின்னு கேட்பாங்க. அது எதுக்காக எல்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறது இதுக்காக தான் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் புரியுது. இதுக்கப்புறம் சமமா இருக்கும், ஒரு சில குழிகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். இப்ப சமமா இருந்தாங்கன்னா ஓகே, அவங்க என்ன ஸ்டேஜ்ல வந்து இறந்துருக்காங்களோ அதே மாதிரி அவங்க நிலை அப்படிங்கிறது இருக்கும் போதுன்னு அர்த்தம். ஒரு சிலருக்கு வந்து குழி வந்து பத்தாது, அந்த குழி மூடுறதுக்கு வந்து மண் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பத்தாது, இந்த பக்கத்துல இருக்கிற மண்ணெல்லாம் சேர்த்தி போடுவான். அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. அந்த மாதிரி போட்டாங்கன்னா குடும்பம் வந்து அதுக்கப்புறம் வந்து கஷ்டப்பட போகுது அப்படிங்கிறத காமிக்கும். இது நடைமுறையில இந்த கிராமப்புறத்துல வளர்ந்தவங்களுக்கு தெரியும், ஒரு சிலர் வந்து கேள்வி கூட பட்டிருக்கும், அதுக்காக இதை வந்து சொல்றோம். சரிங்களா? இந்த பூமி பரிசோதிக்கிற இது வந்து ஒரு முறை இருக்கு. இதுக்கப்புறம் இன்னொரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குழியில வந்து இப்போ அதே மாதிரி ஒரு அடியிலயோ அல்லது வந்து முக்கால் அடியிலயோ வந்து குழி தோண்டி வச்சிருவான். குழி தோண்டி வச்சுட்டு இப்ப சாயந்தரம் சூரிய உதயத்துக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல வந்து தண்ணி வந்து ஊத்தி வைப்பான். தண்ணி வந்து ஊத்தி வச்சாங்க அப்படின்னா அது வந்து அடுத்த நாள் சூரிய உதயத்துக்கு அப்புறம் வந்து பார்ப்பாங்க, அதுல கொஞ்சமாவது தண்ணி இருக்கணுமாமா. தண்ணி இருந்தா நல்ல அமைப்பாமா. கொஞ்சம் தண்ணியே இல்லாம கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் இருக்கும், அப்ப அந்த மாதிரி இருந்தா அது ஓரளவு நல்ல மனை அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். இதே வந்து தண்ணியே இல்லாம அப்படியே வறண்டுருமாமா, இருக்கிற தண்ணி எல்லாம் மேல இருக்கிறது அப்படியே கீழே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து அந்த மாதிரி இடத்த வந்து வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கான். இதுல அதே தத்துவம் தான். தண்ணி நிறைய இருந்துச்சுன்னா நல்லா பூமி நல்லா இறுக்கமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்க வாங்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரொம்ப இறுக்கமா இருந்துச்சு அப்படின்னா தண்ணி வந்து நிக்கும். ஓரளவுக்கு தான் இறுக்கமா இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ஈரப்பதம் மட்டும் இருக்கும். ரொம்ப இறுக்கமே இல்லாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப லேசா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அப்படியே தண்ணி நிக்காம கீழே போயிடும், அந்த இது கூட இருக்காது, ஈரப்பதம் கூட இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனைகள் எல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லி வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு அமைப்புலயும் வந்து செக் பண்றாங்க. அதை எந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, பூமியில அதே மாதிரி ஒரு அடி அல்லது வந்து முக்கால் அடியில வந்து பாத்தீங்கன்னா குழி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஊத்தி வைப்பாங்க. பூக்கள் வந்து அதுல வந்து போட்டு விடுவான், பூக்கள் போடுவான். பூக்கள் போடும்போது அது வந்து வலதுபுறம் வந்து சுத்தனமாம், சுழி பாக்குறதுன்னு பேர் அதுக்கு. சரிங்களா? ஒரு சில நபர்கள் வந்து அதை பார்த்துருக்கலாம். இந்த பூ போடும்போது என்ன பண்ணுமாமா, வலப்புறம் சுத்துச்சுன்னா நல்லதாமா. இந்த பூ வந்து பாத்தீங்கன்னா வலப்புறம் சுத்தும். இதே வந்து இடப்புறம் சுத்துச்சுன்னா நல்லது இல்லையாமா. அதை வந்து
தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா இதுதான். அது வந்து நல்லா இருக்கா அல்லது வந்து நல்லா இல்லையா இடத்த வந்து தீர்மானிக்கிறதுக்காக இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள். எப்பவுமே நம்ம அடிப்படையில ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதுக்காக இதை வந்து சொல்லுவேன். ஓகே, இந்த தகவல் யாராச்சும் புதுசா இருந்தா சொல்லலாம். கேள்விப்பட்டிருக்குன்னா பரவாயில்ல, புதுசா யாராச்சும் இருக்கு அப்படின்னா பரவாயில்ல, சொல்லுங்க. ஐயா இந்த தண்ணி ஊத்துற விஷயம் வந்து புதுசுங்கய்யா. ஓகே, தண்ணி பூ சுத்துறது, போடுறதா தண்ணி ஊத்துறதா? தண்ணி சுத்துறதுங்கய்யா, தண்ணி சுத்துறது. ஓகே ஓகே ஓகே, அது சுத்துறது வந்து புதுசு. அதே மாதிரி வந்து தண்ணி ஊத்தி வச்சு அடுத்த நாள் பாக்குறது அப்படின்றது வந்து புதுசு. ஆமா, இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு 2 பரலாங்க தூரம் போய் நடந்து போயிட்டு வாங்க, அதுக்கப்புறம் தண்ணி இருக்கான்னு பாத்துருக்காங்க. அடுத்த நாள் வரைக்கும் பொறுமை இல்லாதவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுல ஒரு அரைவாசி உள்ள போயிருந்தா கூட பரவாயில்லையா. சரிங்களா, இந்த மாதிரி எல்லாம் மூல நூல்கள் இருக்கு. அதுக்காக சொல்றோம். இப்ப எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும். அதுக்காக சொல்லப்படும். ஓகே சார், சொல்லுங்க. ஐயா அந்த பூவுக்கு பதிலா இப்போ சமீப காலத்துல வெத்தலை பயன்படுத்துறாங்க ஐயா, அது பண்ணலாம் சார், பண்ணலாம், தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. அதாவது மிதக்கக்கூடிய பொருள் சார், மிதக்கக்கூடிய பொருள் இருந்தாதான், தண்ணியில மிதக்கக்கூடிய பொருள் இருந்தாதான் அது வந்து சுத்தும். சரிங்களா, இப்ப பூக்கள் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய தன்மை வந்து பாத்தீங்கன்னா குறிக்குது. வெத்தலை அப்படிங்கிறது வந்து புதனை குறிக்குது. ஒரு நல்ல ஒரு பொருள், மங்களகரமான ஒரு நிகழ்ச்சிகளுக்கு வெத்தலை பாக்கு இல்லாம நம்ம வந்து பயன்படுத்துறது இல்லை இல்லையா, அந்த மாதிரி தான். அதுக்காக தான் அதை பயன்படுத்துவோம். அதனால ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி சில பொருட்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறலாம். சரிங்களா, அதுக்காக தெரிஞ்சுக்கோ. எல்லாம் அதை பாக்குறதுக்காக தான் இருக்கு. ஓகே, ஒரு சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் இதுல பார்ப்போம். பாருங்க, இப்ப இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா, இப்ப இது பாருங்க, இது அதுக்கு முன்னாடி ஒரு ராசி கட்டம் அப்படிங்கறத அமைச்சிடுறேன், உங்களுக்கு புரியும் ஈஸியா. இன்னொரு கட்டம் பயன்படும். இப்ப இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா வடக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்ப பாருங்க, வடக்கு திசை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய மேப்ல வந்து பாத்தீங்கன்னா மேல் நோக்கி வந்து இருக்கு. ஓகே, இதுல பாருங்க, இந்த வடக்கையும் வந்து கிழக்கையும் வந்து இணைக்குது இல்லையா, இந்த பகுதி, இதுக்கு வந்து வடகிழக்குன்னு பேரு. நான் புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க, அதுக்காக இதை சொல்றேன். இதை வந்து ஈசான்ய மூலைன்னு கூட சொல்லுவான். வடக்கையும் கிழக்கையும் இணைக்கிறது இந்த பகுதி கூட எடுத்துக்கலாம், அதாவது இந்த பகுதி வச்சுக்கலாம். இதே வந்து தெற்கையும் கிழக்கையும் இணைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலைன்னு பேர். இந்த மூளைக்கு பேரு அக்னி மூலைன்னு பேரு. ஓகே, தெற்கையும் மேற்கையும் இணைக்கிறதுக்கு வந்து தென்மேற்கு மூலைன்னு பேர். வடக்கையும் வந்து மேற்கு இணைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வடமேற்கு. இத வந்து வாயு மூலைன்னு பேரு. இந்த மூளைக்கு பேரு குபேர மூலைன்னு பேரு. நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க, நிருதி மூலைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்க, பூமி வந்து எப்படி சுத்தி வருது, தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வருது. அப்படி வச்சுக்கோங்க. 23 டிகிரி சாஞ்சிருக்கு, அப்படி வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இப்ப இந்த மாதிரி வந்து சுத்தி வரும்போது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாரமா இருக்கும். இப்ப இந்த பூமியில பார்த்தோம் இல்லையா, இது வந்து பாத்தீங்கன்னா
ரொம்ப மேடான பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த தெற்கு மேற்கு வந்து இந்த தென்மேற்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேடான பகுதி அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசான்யம் அப்படிங்கிறது ரொம்ப பள்ளம்னு அர்த்தம். அது வந்து கொஞ்சம் ரொம்ப லேசான பகுதி அப்படின்னு அர்த்தம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென்மேற்கு அப்படிங்கிறது ரொம்ப மேடான பகுதின்னு தெரிஞ்சுக்கோங்க. வடகிழக்கு அப்படிங்கிறது ரொம்ப லேசான பகுதி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க வந்து சாதாரணமா ஒரு இடத்துல தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க ஒரு மழை பெய்யுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருந்தா இந்த மழை தண்ணி அப்படிங்கிறது இங்கதான் போய் சேரும். பள்ளத்தை நோக்கி தானே போய் சேருது. இந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் இத பாருங்க, ராசிகள் ரீதியா இதை வந்து பிரிச்சோம் அப்படின்னா இந்த 2 ராசிகள் இருக்கு இல்லையா, இது வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஓகே, இந்த 12 ராசிகள் அப்படிங்கிறது இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மேஷமும் ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு திசை வந்து குறிக்கும். கடகமும் சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா தெற்கு திசை வந்து குறிக்கும். கிழக்கு ஆப்போசிட்ல என்ன திசை வரும்? மேற்கு திசை வரும். அப்ப துலாம விருச்சிகம் வந்து மேற்கு திசை குறிக்கும். மகரமும் கும்பம் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசை குறிக்கும். இந்த மூளைகள்லாம் இணையுது இல்லையா, இதை அழிச்சிடுறேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இப்ப பாருங்க, இந்த மிதுன ராசி அப்படிங்கிறது தெற்கையும் கிழக்கையும் வந்து பாத்தீங்கன்னா இணைக்குது. இது வந்து தென்கிழக்கு மூலை. தென்கிழக்கு மூலை அப்படின்னா எதை குறிக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஃபர்ஸ்டே. தென்கிழக்கு வந்து என்ன மூலையா வருது சார்? அக்னி மூலையா வருதுங்க சார். அக்னி மூலையா வருது. இதே தென்மேற்கு அப்படிங்கிறது வந்து குபேர மூலை, வந்து நிருதி மூலைன்னு கூட சொல்லலாம், நைருதின்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் வடமேற்கு அப்படிங்கிறது வந்து வாயு மூலை. தனுசு ராசி வந்து பாத்தீங்கன்னா வாயு மூலைன்னு அர்த்தம். இதே வந்து வடகிழக்கு அப்படிங்கிறது ஈசான்ய மூலைன்னு அர்த்தம். இதை நோட் பண்ணிக்கோ, இது வந்து பயன்படும். நிறைய இடத்துல நம்ம இதை வந்து பார்ப்போம். இதை வச்சு நிறைய விஷயங்கள் பேசும். இதுல பேசிக்கா இருக்கக்கூடிய வாஸ்து சாஸ்திரத்துடான கருத்துக்கள், வாஸ்து பேசிக்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நிறைய பேர் இந்த ராசிகளை வச்சு வந்து பாக்குறது கிடையாது. பட் தெரிஞ்சுக்கோங்க, நீங்க அதை வச்சாதான் நீங்க வந்து பலாபலங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியும். ஒரு சிலர் ராசி கட்டத்துல போடும்போது மாத்தி கூட அவங்க சொல்லலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பலன் பார்க்க முடியாது. அதுல தவறுகள் அப்படிங்கிறது இருக்கு. இது நடைமுறையிலையும் நம்ம நிறைய பார்த்துட்டு தான் வந்து இது சொல்றோம். அதுக்காக இது தெரிஞ்சுக்கோ. ஓகே, அழிச்சிடலாமா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார். சார் இல்லைங்க சார். ஓகே, இந்த கன்னி மூலை அப்படிங்கிறது ரொம்ப பாரமான பகுதியா இல்லையா? ஆமாங்க சார். கன்னி மூலை அப்படிங்கிறது ரொம்ப பாரமான பகுதி. இப்ப அந்த அமைப்புல ஒவ்வொரு கோயிலுடைய அமைப்புலயே வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல வந்து கன்னி மூலையில வந்து விநாயகர் இருக்கு. அதுதான் ஒரு காரணம். கன்னி மூலையில குபேரன் இருக்கு, சாரி விநாயகர் இருக்கு, அதுதான் காரணம். சார் மியூட் பண்ணுங்க. ஓகே, விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாத்துறாங்க இல்லையா? விநாயகருக்கு வந்து அருகம்புல் சாத்துறாங்க. அருகம்புல் சாத்துறாங்களா? அருகம்புல் அப்படிங்கிறது கிரக ரீதியா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ராகு வந்து குறிக்குது. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. திசைகள் வரும்போது 8 திசைகளுக்கு வரும்போது நான் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. கிரக ரீதியா நான் சொல்றேன்.
ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து கிழக்கையும் தெற்கையும் நிற்கிறது வந்து தென்கிழக்கு, தெற்கை மேற்கை நிற்கிறது தென்மேற்கு, வடக்கை மேற்கை நிற்கிறது வடமேற்கு. கிரக ரீதியா பிரிக்கும் போது இந்த வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து ஆளுமை பண்றார். கிரக ரீதியா பார்க்கும்போது குரு. இதே வந்து இங்க வந்து ஈசான், அதாவது ஈசன் இருக்காரு, ஈசான் கூட சொல்லுவாங்க. இது வந்து ஈசனுடைய பகுதியாமா. கிழக்கு வந்து இந்திரன், அஷ்டதிக்ல சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் வந்து இருக்கு. தென்கிழக்குல வந்து பாத்தீங்கன்னா அக்னி, இதோட பகுதி வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன், இது வந்து சூரியனோட பகுதி. வடக்கு வந்து குபேரன். கிரக ரீதியா வந்து பாத்தீங்கன்னா புதன். தெற்குல வந்து செவ்வாய், கிரக ரீதியா பார்க்கும்போது செவ்வாய். இது வந்து யமன், அஷ்டதிக்கு பாலகர்ல வரும்போது யமன் வருது. யமனுடைய திக்கு வந்து தெற்கு. தென்மேற்கு அப்படிங்கிறது கிரக ரீதியா பார்க்கும்போது ராகு வருது. இது வந்து நைருதின்னு இருக்கார். இவர் வந்து ஒரு ராட்சசன், இவர் வந்து ஒரு அரக்கன். ஓகே. மேற்கு வந்து வருணன். கிரக ரீதியா பார்க்கும்போது சனி வருது. வடமேற்கு அப்படிங்கிறது வந்து வாயு, அதிபதி வந்து சந்திரன். கிரக ரீதியா பார்க்கும்போது சந்திரன் அப்படிங்கிறது வருது. வடக்கு வந்து குபேரன் வந்து ஆளுமை பண்றாரு. வடகிழக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசான்யன், அதாவது ஈசன் சொல்லுவாங்க, அவர் வந்து ஆளுமை பண்றாரு. கிழக்கு வந்து இந்திரன் வந்து ஆளுமை பண்றாரு. தென்கிழக்கு வந்து அக்னி ஆளுமை பண்றாரு. தெற்கு வந்து யமன் ஆளுமை பண்றாரு. தென்மேற்கு வந்து நைருதி அப்படிங்கிறத ஆளுமை பண்றாரு. பித்ருக்குள்ள அங்கதான் வருவாங்க. நம்ம மூதாயர்கள் வந்து யாரை குறிக்கிறாங்க? மூதாயர்கள் வந்து பாத்தீங்கன்னா சூட்சுமமா தான் இருக்காங்க. இப்ப ராகுடைய தன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவா வந்து இந்த தென்மேற்கு மூலை வந்து எங்க பாதிக்கப்பட்டிருக்கோ அங்க வந்து கண்டிப்பா வந்து அந்த மூதாயர் வழிபாடு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இல்லாம இருக்கு. சரிங்களா? அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த காரணம் இங்க இருக்கு. ஓகே. மேற்குக்கு வந்து வருணன், வடமேற்கு வந்து பாத்தீங்கன்னா வாயு அப்படிங்கிறது இந்த அஷ்டத்துக்கு அதிபதிகள் கொடுக்கும்போது, திசைகளுடைய அதிபதிகள் கொடுக்கும்போது அந்த மாதிரி எடுக்கும். கிரகங்களுடைய அதிபதிகள் எடுக்கும்போது இந்த கிழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு, சாரி, கிழக்கு அப்படிங்கிறது சூரியன், வடகிழக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குரு, தென்கிழக்கு அப்படிங்கிறது வந்து சுக்ரன், தெற்கு வந்து செவ்வாய், தென்மேற்கு அப்படிங்கிறது ராகு, மேற்கு வந்து சனி, வடமேற்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். ஒரு சில மூல நூல்கள்ல நடுப்பகுதி அப்படிங்கறத வந்து கேது ஆளுமை பண்றாரு அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க. நடைமுறையில அந்த மாதிரி வந்து ஒரு சில இடங்கள்ல வேலை செய்து, ஒரு சில இடங்கள்ல வேலை செய்யலாம். அப்படி இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ, இந்த கேது அப்படிங்கிறது இங்க இருக்காரு அப்படின்னு கூட வச்சுக்கோ. ஈசானியத்துல வந்து குருவும் கேதுவும் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சு, சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துக்கோ. இந்த மாதிரிதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப 8 திசைகள் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 8 திசை அதிபதிகள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் 8 திசைகளை ஆளும் கிரகங்கள் என்ன அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டோம். இதே வந்து இந்த மந்திர சாஸ்திரத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வகையான திசைகள் அப்படிங்கறது வந்து கொடுத்துருக்காங்க. 8 திசைகள் நம்ம கொடுத்துருக்காங்க. இதே வந்து 10 திசைகள் அப்படிங்கறத ஒண்ணு வந்து பூமியா எடுத்திருக்காங்க, 9வது திசை. ஆகாயம் அப்படிங்கிறது 10வது திசை அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த திசை கட்டு மந்திரம், உடல் கட்டு மந்திரம் எல்லாம் சொல்லுவாங்க. இது ஒரு வகையா அவங்க மந்திர ஜபம் பண்ணும்போது மற்ற மாந்திரிகள் இருந்து பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்காக, தன்னை பாதுகாக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா உடல் கட்டு மந்திரம், திசை கட்டு மந்திரம் அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அப்ப வந்து அந்த 10 திசையை கட்டினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு திக்குக்கும் ஒவ்வொரு தெய்வங்களை வந்து காவல் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன ஒரு பூஜையா இருந்தாலும் புனஸ்காரங்கள் இருந்தாலும் பண்ணுவாங்க. ஏதாவது யாகம் பண்ணும் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி சில வழிமுறைகள் எல்லாமே பண்ணுவாங்க. அந்த கேரளால அந்த தாந்திரிக பூஜை எல்லாம் பண்ணும்போது சில முத்திரைகள்லாம் வச்சு அதுல இது பண்ணுவாங்க. இந்த மாதிரி முத்திரை எல்லாம் வச்சுட்டு அதுக்கு அந்த மாதிரி அங்கங்க நிறுத்தி வச்சுட்டு சூட்சுமா சில கட்டுகள் அப்படிங்கிறது வந்து அமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாலும் இருக்கு. சரிங்களா? இதுக்கப்புறம் வாஸ்து சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது நிறைய பேர் வாஸ்து நிபுணர்களுக்கே வந்து பரிகாரம் இல்லை, அதை வந்து உடைச்சுதான் கட்டணும், அதை வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா பரிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. நடைமுறையில நம்ம குருநார்கள் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் நடைமுறையில நிறைய பயன்படுத்தி அதை வந்து சக்சஸ் பண்ணியிருக்கேன். அந்த விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு நான் வந்து சொல்ல போறேன். அதுல ஒரு சின்ன ஒரு விளக்கம் அப்படிங்கிறது வந்து கொடுக்குறேன்.
அது பரிகாரம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முடிவு கொண்டோம். சரிங்களா? இப்ப வந்து சாதாரணமா கிரகணம் நடக்குது. கிரகணம் நடக்கும்போது ஒண்ணு சூரிய கிரகணம் நடக்குது, இன்னொன்னு வந்து சந்திர கிரகணம் நடக்குது. கிரகணம் அப்படிங்கிறது ஒண்ணு ராகுவால ஏற்படலாம் அல்லது கேதுவால ஏற்படலாம். ராகுவால ஏற்படலாம் அல்லது வந்து கேதுவால ஏற்படலாம். அப்படித்தானே கிரகணம் ஏற்படும். ராகு கேதுகளால தானே கிரகணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுது. ஓகே. இப்ப அந்த அமைப்புல இந்த கிரகணம் நிகழும் போது கிராமப்புறங்கள்ல என்ன பண்றாங்க, இப்ப நகரப்புறங்கள்ல இருக்கிறவங்களே ஃபாலோ பண்றாங்க. இந்த கிரகணம் நிகழும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல இருந்தாங்கன்னா அருகம்புல்ல தூக்கி தண்ணிக்குள்ள வந்து போட்டு வைப்பான், சாப்பாட்டுக்குள்ள வந்து போட்டு வைப்பாங்க. கர்ப்பிணிகள் இருந்தாங்க அப்படின்னா கர்ப்பிணிகளுக்கு அவங்க கையில வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவான். சரிங்களா? இன்னும் ஒரு சில இடத்துல வந்து தர்பை புல்ல வந்து போட்டு வைப்பாங்க. சாப்பாட்டுக்குள்ள தர்பை புல் போட்டு வைப்பாங்க, தண்ணிக்குள்ள வந்து தர்பை புல் போட்டு வைப்பாங்க. இந்த மாதிரி தர்பை புல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போட்டு வைப்பாங்க. ஒண்ணு தர்பை புல் போட்டு வைக்கிறாங்க அல்லது வந்து அருகம்புல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போட்டு வைக்கிறாங்க. அப்ப ராகு கேதுகள் மூலியமா தான் அந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இப்ப பாருங்க, இந்த ராகு அப்படிங்கிறதுக்கு உண்டான சமித்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா அருகம்புல், வெள்ளருகு. விநாயகரும் கூட அந்த வெள்ளருகு போடுவாங்க இல்லையா, எருக்கு கிடையாது, வெள்ள அருகு. அருகுல வந்து வெள்ளருகு அப்படின்னு சொல்றது ரொம்ப கசப்பா இருக்கும். விஷ நீக்கிறதுக்காக இது வந்து அருகு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பயன்படுத்துவோம். சரிங்களா? இந்த செய்வினை பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, செய்வினைக்கு எதிரான பூஜைகள் எல்லாம் பண்ணும்போது ஞாயிறு அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த அருகம்புல்லும் கண்டிப்பா பயன்படுத்துவாங்க. சரிங்களா? ஓகே. கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சமித்துகள்ல தர்பை புல்ல வந்து குறிக்கும். இப்ப ஏன் கிரகணத்தப்போ அருகம்புல்லோ அல்லது தர்பை புல்லோ போடுறாங்கன்னு தெரியுது இல்லையா? அதே தன்மை வந்து அங்க இருந்து இப்ப சாப்பாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்குது, தண்ணி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்குது. அப்ப அதுல போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அதோடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிகழாதாம். இப்ப அங்க பரிகாரம் வேலை செய்தா இல்லையா? வானத்துல ஒரு, அதாவது பொதுவா ஜோதிட சாஸ்திரம் ஆகட்டும், மற்ற சாஸ்திரங்கள் ஆகட்டும், அண்டத்தில் ஒரு அசைவு ஏற்படும் போது அதுக்கு இணையான அசைவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிண்டத்திலும் ஏற்படும். இதுதான் வந்து தத்துவம். அந்த அமைப்புல ஆகாயத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது, கிரகணம் அப்படிங்கிறது நடக்குது. அது பூமியில வந்து தாக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூதாதையர்கள் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இப்ப இங்க பரிகாரம் வேலை செய்தா இல்லையா? செய்யுதுங்க சார். கண்டிப்பா செய்யுதுங்க. இதை தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் தெருக்குத்து வர்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து சூளம் வைப்பாங்க. இதை அழிச்சிடலாமா? சரி, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. இல்லைங்க சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல சார், டவுட் இல்ல. ஓகே, இதை அழிச்சிடுறேன். கேது தானே சார் விநாயகர். ஸோ அப்போ விநாயகர் தான் நம்ம அருகம்புல். ஆமா சார். அது எதுக்கு, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே அவர் வந்து விநாயகர் வந்து வைக்கிறதுக்கு, இந்த ராகுகேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து ராகுகேதுகளை தான் வயிறுல வந்து கட்டி வச்சிருக்காரு. பாம்பை வந்து வயிறுல, அண்ணா கயிறுல வந்து பாத்தீங்கன்னா கட்டி வச்சிருக்காரு. பாத்திருக்கீங்களா இல்லையா? அதோட தன்மை, அதுக்கு புராண வரலாறு எல்லாம் இருக்கு. ஓகே, நாளைக்கு பார்ப்போம் அதை பத்தி. ஓகே, இல்ல இன்னைக்கு டைம் இருந்துச்சுன்னா கடைசியா சொல்றோம். ஓகே. இப்ப பாருங்க, தெருக்கூத்துக்கு வந்து நம்ம பொதுவா பயன்படுத்தக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா திரிசூலை வந்து அடிச்சு வச்சிருப்பாங்க. ஒண்ணு செம்பில் அடிச்சு வச்சிருப்பாங்க. செம்பில் அடிச்சு வச்சா கூட தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இரும்புல வந்து அந்த தெருக்கூத்து வர்ற இடத்துல திரிசூலம் அப்படிங்கறத அமைக்கிறாங்க. தெருக்கூத்து அப்படிங்கிறது கிரக ரீதியா பார்க்கும்போது ராகு வந்து வருது. தெருக்கூத்தோட அதிபதி யாரு? ராகு. அதுக்கு உண்டான கிரகம் அப்படிங்கிறது வந்து ராகு. சரிங்களா? இப்ப நல்ல தெருக்கூத்து வந்துச்சு அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நல்ல பலன்கள் அதிகமா இருக்கும், அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லியிருக்காங்க, நடைமுறையில நீங்க பார்த்திருப்பீங்க. நல்ல, அதாவது உச்ச திசையில வந்து தெருக்கூத்து வந்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நீச்ச திசையில வந்து தெருக்கூத்து வந்துச்சுன்னா பாதிப்புன்னு சொல்லுவாங்க. சொல்றாங்களா இல்லையா? தெரிஞ்சுக்கோ. இதே வந்து தெருக்கூத்து அப்படிங்கிறது ராகு குறிக்குது. தெருக்கூத்து வர்ற இடத்துல அதுக்கு நிவாரணமா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிசூலம் அப்படிங்கறத வந்து அமைக்கிறாங்க.
அல்லது விநாயகருடைய வடிவமைப்பு அப்படிங்கறத அமைக்கிறாங்க. நார்த் இந்தியால ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வஸ்திக் அப்படிங்கறத வந்து பயன்படுத்துறாங்க. சார் யாரா நார்த் இந்தியால இருக்கீங்களா? நிறைய பேர் பேசுனீங்களே, ஸ்வஸ்திக் பயன்படுத்துறாங்களா இல்லையா? ஆமாங்க ஐயா, இருக்குங்க ஐயா. இருக்கு சார், இருக்கு சார். ஓகே. இப்ப இந்த ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா விநாயகருடைய வடிவம் தான் அது. ஸ்வஸ்திக் அப்படிங்கிறது, ஸ்வஸ்திக் போட்டாவே விநாயகருடைய அடையாளம் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வர்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சமநிலைப்படுத்துது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இந்த தெருக்குத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராகு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வீடுன்னு வச்சுக்கலாம். தெருக்குத்து பத்தி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. நம்ம நாளானைக்கு பேசுவோம். ஒரு அறிமுக வகுப்பு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் மட்டும் சொல்றேன். இப்ப இப்படி வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப இந்த மாதிரி ஒரு தெருக்குத்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இப்ப இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துல வந்து ஒண்ணு விநாயகரை வைக்கிறோம். தெருக்குத்துனால நன்மை ஏற்படும், பாதிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்படும். அது எப்படி பாதிக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம். உதாரணம் மட்டும் சொல்றேன். இங்க விநாயகர் வைக்கிறோம். இப்ப அது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த விநாயகர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தெருக்குத்து மூலியமா ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இங்க வருமா வராதா? இத வந்து தடுத்துருவார். தடுத்து இந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுப்பார். திரிசூலை வைக்கும் போது அது என்ன பண்ணுது? திரிசூலை வைக்கும் போது என்ன பண்ணுது அப்படின்னா, அதுல வரக்கூடிய ஆற்றல் வந்து இதுல பட்டுட்டு அதை வந்து 3 பக்கம் வந்து பிரிச்சு விட்டுரு. சரிங்களா? திரிசூலம் அப்படிங்கிறது வந்து என்ன அமைப்பு? ராகுடைய அமைப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த காளி தெய்வங்களுக்கு எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா திரிசூலம். இதே முருகனுக்கு வந்து வேல் வச்சிருக்காங்க இல்லையா? இது வந்து கேதுவுடைய வடிவம். திரிசூலம் அப்படிங்கிறது ராகுடைய வடிவம், வேல் அப்படிங்கிறது கேதுவுடைய வடிவம். சரிங்களா? தெரிஞ்சுக்கோ. இப்ப இங்க பரிகாரம் வேலை செய்தா இல்லையா? சார் கண்டிப்பா வேலை செய்யுது சார். இப்ப இது தெரியாதவங்க என்ன பண்றாங்க, அது புரியாதவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிகாரம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. யாருக்கு இழப்பு? சார் வாங்கினவருக்கு கண்டிப்பா இழப்பு. வாங்கினவருக்கு தான் இழப்பு. புரியுங்களா? ஒண்ணு தெரியல அப்படின்னா அதை கத்துக்கலாம், அல்லது அதை அப்படியே அதே நிலையில் நிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அறிவு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே தான் இருக்கு. எந்தெந்த விஷயங்கள் நம்ம அனுபவத்தில் எடுத்துக்கிட்டோமோ அதை நம்ம எடுத்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கறதுக்காக தான் ஒவ்வொரு சாஸ்திரமுமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதுல நான் வந்து அதை நான் வந்து கத்துக்கவே மாட்டேன், அதை நான் வந்து தெரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு யாருக்கு இழப்பு? மக்களுக்கு தான் இழப்பு, அவங்களுக்கு இழப்பு. ஒரு சில காலகட்டத்துல காணாம போயிடுவாங்க, நமக்கு தான் இழப்பு. ஒரு சில இப்போ ஏதோ ஒரு வகையா ஒரு இடம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதோ ஒரு நீங்க தீர்வு சொல்லும் போது அவங்க ரெடி ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு காலம் ஃபுல்லா மறக்க மாட்டாங்க. அதன் மூலியமா ஒரு புண்ணிய பலன் அப்படிங்கிறது வரும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு பலன் அடைவாங்க இல்லையா? அதன் மூலியமா புண்ணிய பலன் அப்படிங்கிறது உங்க சந்ததிகளுக்கு வந்து வரும். அது நடக்காது, போகாது, வராதுன்னு வச்சுக்கோங்க, போடான்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? இப்ப நிறைய நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்களா? இது ரொம்ப ஆதங்கத்தோட தான் வெளிப்படுத்துறேன். இது வைக்கிறாங்களா இல்லையா? நீங்க நடைமுறையிலேயே நீங்க பாருங்க. இது அவங்க சும்மா வைப்பாங்களா? இல்லைங்க, அனுபவத்துல தாங்க சார் செய்யறாங்க. அனுபவத்துல இருக்கிறது வைக்கிறாங்களா? இப்ப கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கும்? திரிசூல வைக்கிறாங்க, விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. செம்புல அடிச்சு வச்சிருந்தாங்க, செம்புல தூக்கிட்டு போயிடுறாங்க, அறுத்துட்டு போயிடுறாங்க. செம்பு காஸ்ட்லியா இருக்கு இல்லையா? அதனால இப்ப இரும்புல அடிச்சு வைக்கிறாங்க. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அது. கிரகணம் வரும்போது தர்பை புல்லவோ அல்லது புல்லவோ போட்டு வைக்கிறாங்களா இல்லையா? பயன்படுத்துதா இல்லையா? கண்டிப்பா பயன்படுத்தும் சார். அப்ப அந்த கிரக ரீதியா நம்ம தாக்கம் இல்லாம இருக்கிறதுக்காக சமித்துகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயன்படுது. நிறைய நம்ம பயன்படுத்துறோம், ரத்னங்கள் பயன்படுத்துறோம், நிறைய பயன்படுத்துறோமா இல்லையா? கிரக தானியங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க, எல்லாம் சும்மாவா கொடுத்து வச்சிருக்காங்க? நம்மளுக்கு தெரியல அப்படிங்கறதுக்காக இது இல்ல அப்படிங்கறது வந்து ஆகாது. சரிங்களா? அதனால தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாசல பரிகாரம் இல்ல யாராவது ஒருத்தருக்கு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக தான் இது. வீடியோ பாக்குறவங்க யாராவது நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அதுக்காக தான் இது. ஏன்னா இன்னைக்கு லைவ்ல தான் இருக்கு, அதுக்காக சொல்றேன். சரிங்களா? இப்ப நிறைய ப்ரூஃப் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப பாருங்க, வாந்தி எடுக்கிறது வந்து ராகு குறிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாந்தி எடுத்தாங்கன்னா ராகு குறிக்கும். இப்போ ஒரு நாய் இருக்கு இல்லையா? சாதாரணமா நம்ம தெரு நாய் எல்லாம் இருக்கு இல்லையா? அல்லது நம்ம வீட்டு நாயா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு ஏதாவது தவறான விஷயத்தை சாப்பிட்டுருச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா போய் ஒரு புல்ல போய் சாப்பிடும், அருகம்புல்ல போய் சாப்பிட்டு அது என்ன பண்ணும்? வாந்தி எடுக்குது.
அப்ப அருகம்புல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? வெள்ளை இருக்குன்னு வச்சாலும் பரவாயில்ல, அருகம்புல் கிடைச்சாலும் பரவாயில்ல, அது சாப்பிட்டு வாந்தி எடுக்குது. அதோட அந்த எதிர்மறையான விஷயத்தெல்லாம் என்ன பண்ணுது, முதல்ல வெளியே தள்ளி விட்டுருது. இந்த நச்சுக்கள் எல்லாமே போகக்கூடிய சக்திக்கு வந்து வெள்ளருக்கு வந்து உண்டு, அந்த அருகம்புல்லுக்கு வந்து உண்டு. சரிங்களா? இப்போ ஒரு நாய்க்கு தெரியுற விஷயம் நம்மளுக்கு தெரியணுமா தெரியக்கூடாது? தெரியணும். நாய் நம்ம சாதாரணமா நம்ம நினைக்க கூடாது. விலங்குகிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கத்துக்கலாம். சரிங்களா? இப்ப பறவைகள் வந்து கூடு வெட்டுதா இல்லையா? பறவைகள் வந்து கூடு வெட்டுதா இல்லையா? அவ்வளவு அழகா கட்டுதா இல்லையா? ஒவ்வொரு அதாவது விலங்குகளும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருப்பிடம் அப்படிங்கறத கத்துக்குது. சிலந்தி வந்து கூடு கட்டுது. அதுல யார் சொல்லி கொடுத்தா? இயற்கையிலேயே அது ஜீன்லயே இருக்கு. சரிங்களா? காரணம் புரியுது. நான் ஒரு ஆதங்கத்தோட தான் நான் இது சொல்ல வேண்டியதா இருக்கு. ஓகே, இப்ப பாருங்க, யாராவது ஒருத்தங்க கர்ப்பமா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வாந்தி எடுக்கிறாங்களா இல்லையா? சார் ஆமாங்க சார். ஆமாங்க சார். வாந்தி எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகுடைய அமைப்பு. ஒரு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வந்து ராகு குறிக்குது. காரணம் புரியுதுங்களா? எதுக்காக வருது? அப்ப எங்கெங்க லிங்க் இருக்கு பாருங்க. எல்லா சாஸ்திரத்திலயுமே ஏதோ ஒரு வகையா ஒரு தொடர்பு அப்படிங்கிறது இருக்கு. நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் அது என்ன அப்படின்னு தெரியும். உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிடும். ஓகே அப்படிங்கறது இப்ப புரியும். கான்செப்ட் புரியுதுங்களா? தத்துவார்த்தமா நீங்க எதையுமே பார்க்கணும். அப்படின்னாதான் எல்லாமே புரியும். சும்மா நம்ம மேலோட்டமா அந்த நுண்ணிப்புள்ள மேய்ஞ்சிட்டு இல்ல நான் வந்து எனக்கு 30 வருஷம் அனுபவம் இருக்கு, 40 வருஷம் அனுபவம் இருக்குன்னா அனுபவத்தை வச்செல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது எப்பவுமே ஒரு ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும். எது எங்க பயன்படுது அப்படிங்கறது ஈக்குவேட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். சும்மா சொல்லலாம் 30 வருஷம் அனுபவம் இருக்கு, 50 வருஷம் அனுபவம் இருக்குன்ட்டு. அனுபவத்தினால ஒரு பிரயோஜனம் வராது. அதன் மூலியமா மக்களுக்கு என்ன மாற்றம் வருதோ அதை நீங்க சொன்னீங்கன்னா தான் பரவாயில்ல. சரிங்க, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அவன் வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சாதாரணமா ஒரு சித்தாலா போய் இப்போ வந்து மேஸ்திரி லெவல்ல பெரிய லெவல்ல கட்டிட்டு இருக்கான். பில்டிங் எல்லாம் பெரிய கிட்டத்தட்ட ஒரு 4-5 பில்டிங் கட்டிட்டு இருக்கான். இங்க கிட்டத்தட்ட திருப்பூர்லயே ஒரு 2-3 பில்டிங் கட்டுறான். இங்க கிட்டத்தட்ட 6-7 பில்டிங் அங்கங்க ஆளை வச்சு செஞ்சுட்டு இருக்கான். சரிங்களா? அவன் சாதாரணமா அவன் அந்த சித்தால் வேலைக்கு போறதே எனக்கு தெரியும். படிச்சு முடிச்சிருந்தே அவன் வந்து சித்தால் வேலைக்கு போக ஆரம்பிச்சான். சரிங்களா? அப்ப அந்த மாதிரி போகும்போது அவனுக்கு ஒரு சில வகையான இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். ஓ, இங்கெல்லாம் வைக்கணும், இங்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி வைக்கிறான். படிக்கட்டு ஒரு இடத்துல வந்து தப்பா வச்சுட்டான். இதுக்கு ஏதாவது மாற்றம் பண்ண முடியுமான்னு போய் கேட்கும்போது அவன் என்ன கூப்பிட்டான். இந்த மாதிரி இருக்கு, இப்படி ஏதாவது பண்ண முடியுமா? நான் இந்த இடத்துல வச்சுட்டேன்டா, எப்படி வச்சுன்னே தெரியலன்ட்டான். போய் அதுக்கு ஒரு சில மாறுதல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருவான். அப்ப அனுபவத்தில் இருக்கிறவங்களும் தவறாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அனுபவத்தை மட்டும் நம்ம பேசி பிரயோஜனப்படாது. நல்லா புரிஞ்சுக்கோ. சரிங்களா? அதுக்கெல்லாம் நிவாரணம் அப்படிங்கிறது நம்ம வகுப்புல வந்து இருக்கு. அதையும் நான் சொல்லிக்க விரும்புறேன். அதனால தெரியலன்னா கத்துக்கோங்க, தவறே கிடையாது. தெரியலன்னா நான் அதே மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஏதாவது ஒரு விஷயம் தெரியல கத்துக்குவேன். சரிங்களா? அதனால நீங்க அதுக்கு வந்து தயக்கமே படாதீங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா மாணவர்களா இருக்கீங்க இல்லையா? அடுத்த கடத்துக்கு வரணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா தான் பரவாயில்ல. எப்படி இருக்கு உங்க நடைமுறைக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் ஒத்து வந்தா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க, தவறே கிடையாது. இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கக்கூடியதை நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அதை புரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, பரிகாரம் இருக்கா வாசல? இருக்குங்க சார். கண்டிப்பா இருக்கு சார். கண்டிப்பா இருக்கு. அப்ப பரிகாரம் இல்லைன்னு சொன்னா என்ன எடுத்துக்கலாம்? அது எடுத்துக்க முடியாதுங்க சார். இல்ல சார், அது கண்டிப்பா எடுத்துக்கலாம் சார். ஓகேங்க. கொத்தனாருக்கு இன்னும் அனுபவம் தேவை. ஆமாங்க. ஓகே, இதுக்கப்புறம் மொத்தம் ஒரு வட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா 360 பாகை கொண்டது ஒரு வட்டம். வட்டத்தின் சுற்றளவு 360 பாகைன்னு எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம வாஸ்து சாஸ்திரத்துல பயன்படுத்துறது மொத்தம் எத்தனை திசைகள் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறோம்? 8 எடுக்கிறோமா? இப்ப இந்த 360 பாகைய 8 திசைகளுக்கு பிரிச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு வருது? 45 டிகிரிங்க சார். 45 டிகிரி. இந்த 45 டிகிரி அப்படிங்கறதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு திசையுடைய அளவு. 45 டிகிரி அப்படிங்கிறது என்னது? ஒரு திசையுடைய அளவு அப்படிங்கிறது 45 டிகிரின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோ. நிறைய பேர் சொல்லி தரதே கிடையாது. ஓகே, இதை நோட் பண்ணிக்கோ.
பஞ்சபூத தத்துவத்துல இடத்த பிரிக்கும் போது 4 வந்து பாத்தீங்கன்னா இது பிரிச்சுக்கோங்க. இந்த பகுதி இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் தத்துவத்தை வந்து குறிக்குது. இந்த பகுதி அப்படிங்கிறது நெருப்பு தத்துவத்தை குறிக்குது. இது வந்து நில தத்துவத்தை வந்து குறிக்குது. இது வந்து காற்று தத்துவத்தை வந்து குறிக்குது. இந்த நடுப்பகுதி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆகாய தத்துவத்தை குறிக்குது. இதை பத்திலாம் பார்ப்போம். ஜென்ரலா இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசா இருக்கிறவங்களுக்கு என்ன டைரக்டா நம்ம நிறைய சப்ஜெக்ட் சொன்னோம்னா புரியாம போயிடும். அதனால ஸ்டெப் பை ஸ்டெப்பா போனீங்கன்னா ரொம்ப சௌரியமா இருக்கும். ஓகே, இது பாருங்க, இது வந்து வடகிழக்கு வருது. எப்பவுமே இதை மைண்ட்ல வச்சுட்டே வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா தென்கிழக்கு வருது. இது வந்து தென்மேற்கு. இது வந்து வடமேற்கு. ஓகே, இப்ப பாருங்க, இது வந்து ஆகாய தத்துவம். எழுதிக்கோங்க. ஸ்கொயரா போட்டாலும் பரவாயில்ல, வட்டமா போட்டாலும் பரவாயில்ல. ஓகே, இது இந்த ஆகாய தத்துவத்துல வந்து எப்பவுமே ஒரு வீட்டுடைய நடுப்பகுதி அப்படிங்கிறது ஆகாய தத்துவத்தோட தொடர்பு கொண்டது. இந்த ஆகாய தத்துவத்துல வந்து தெய்வீக காரியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அதனால வந்து நம்ம வீட்டுல நடுப்பகுதியில எல்லாம் வந்து இப்போ ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா பூஜை எல்லாம் வச்சிடறாங்க. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடாது. சரிங்களா? இப்ப நம்ம அங்க ஆரம்ப காலத்துல ஒரு ஊர் அமைச்சிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லா ஒரு ஊர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஊருடைய மைய பகுதியில வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமையும். அந்த ஊருடைய மைய பகுதியில தான் அந்த கோயில் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த ஆகாயத்தோட தொடர்புடைய தெய்வீக சம்பந்தமா வருது இல்லையா, அது ஆகாய தத்துவத்தோட கோயில் அப்படிங்கிறது வந்து தொடர்பு கொள்ளும். இப்ப இதை சுத்தி தான் மற்ற வீதிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமையும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்ப நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆகாய தத்துவத்தோட தொடர்பு கொள்றீங்க அப்படின்னு அர்த்தம். இப்ப நீங்க கோயிலுக்கு போகும்போது விரதம் இருந்து போனா தானே அது வந்து பழிக்கும். நீங்க பாட்டுக்கு சும்மா 19 ரூபா நான் கோயிலுக்கு போறேன், நான் திருச்செந்தூர் போறேன்னு கிளம்பி போனா எப்படி வந்து வேலை செய்யும்? நான் திருவண்ணாமலை போலான்னா எப்படி வேலை செய்யும்? விரதம் இருந்து போனா மட்டும்தான் வேலை செய்யும். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க. விரதம் இருந்து எப்பவுமே அந்த வயிறு காயும். வயிறு காயணும். விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது என்ன அமைப்பு அப்படின்னா, நீங்க பாருங்க, வாஸ்து புருஷன் எப்படி படுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்பரை தான் படுத்திருக்காரு. இந்த வாஸ்து புருஷனுடைய விளக்கெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். குப்பரை அடிச்சு படுத்திருக்காரு. அதோட விளக்க அந்த வரலாறு எல்லாம் நாளைக்கு சொல்றேன். ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குப்பரை வந்து படுத்திருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி இருக்காது, தெரிஞ்சு வச்சுக்கோ. ஓகே, இந்த நடுப்பகுதி அப்படிங்கிறது என்ன அமைப்பு? ஆகாய தத்துவத்தை வந்து குறிக்குது. நீங்க விரதம் இருந்தீங்கன்னா என்ன ஆகுது? ஆகாய தத்துவத்தோட தொடர்பு கொள்றேன்னு அர்த்தம். இல்லாட்டி நான் திருச்செந்தூர் போறேன், கன்னியாகுமரி போறேன், ராமேஸ்வரம் போறேன், காசி போறேன் அப்படின்னாலும் எங்க போனாலும் வேலை செய்யாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு விரதம் எந்த ஒரு கோயிலுக்கு போறீங்களோ முதல்ல ஒரு 3 நாள் விரதம் இருக்கணும். அதுக்கு முந்தின நாள் அந்த கோயிலுக்கு போற நாள் விரதம் இருக்கணும். அதுக்கப்புறம் 3 நாள் வந்து விரதம் இருக்கணும். சரிங்களா? இன்னும் அந்த தெய்வீக ஆற்றல் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா எந்த கோயிலுக்கு போறீங்களோ அன்னைக்கு காலையில வந்து ஒரு மிளகு வந்து சாப்பிடணும். மிளகு சாப்பிட்டு நீங்க கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இருக்கிற கர்மா எல்லாம் கழிஞ்சு போயிருக்கும். மிளகு அப்படிங்கிறது வந்து சூரியனை வந்து குறிக்கும். மிளகு அப்படிங்கிறது எதை குறிக்குது? சூரியனை குறிக்குது. அப்ப நீங்க ஒரு தெய்வீகமான விஷயத்துக்கு போகும்போது ஒரு மிளகு நீங்க போய் சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உடம்பு எல்லாமே இருக்கிற இது எல்லாமே எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எரிக்கப்படும். சரிங்களா? அது வந்து நெருப்பு. சூரியன் அப்படிங்கிறது வந்து நெருப்பை வந்து குறிக்குது. சரிங்களா? அதை பத்தி வாசல அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்ப்போம். நல்லா இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப எந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு மிளகு சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இது ஏதாவது புரியாம இருக்கா? இப்ப பாருங்க,
ஒரு திசை உண்டான அளவு அப்படிங்கிறது எத்தனை டிகிரி வருது? 45 டிகிரி வருது. இப்ப பாருங்க, இந்த 4 திசைகள்ல தானே 4 பகுதிகள் சேர்ந்த ஒரு சதுரம் சேர்ந்ததானே ஒரு இதா இருக்கு, 320 டிகிரி வருது. இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 370 வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. இப்ப இந்த ஒரு பகுதியோட அளவு எவ்வளவு வரும்? 4ஆல டிவைட் பண்ணுங்க. 370 டிவைட் பை 4 அப்படின்னா எவ்வளவு வருது? 90 டிகிரி. 90 டிகிரியா? ஆமா சார். இந்த வாஸ்து பார்க்கும்போது இந்த மூளை மட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரிக்கு வந்து குறையாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. எந்த பகுதி 90 டிகிரிக்கு மேல வேணாலும் குறையலாமாமா. தென்மேற்கு வந்து பாத்தீங்கன்னா 90 டிகிரி கனெக்ட் பண்ணுதான், மத்த இதுல வந்து 90 டிகிரியா வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதுல விட ஒரு காமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈசானியத்தை வந்து வளர்ப்பாங்க. இப்ப நடைமுறையில பார்க்கும்போது ஈசானியத்தை வளர்த்து இது நீங்க இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ஈசானியத்தை வளர்த்துருக்கு சார், அது இடமே அங்க இருக்கு, அதே ஆல்ரெடி வந்து ஸ்கொயரா தான் இருக்கு. ஈசானியத்தை வளர்க்குறேன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. இதுல விட ஒரு பியூட்டி என்ன நடந்துச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுல வந்து கிரகப்பிரவேசத்துக்காக போயிருந்தோம். முன்னாடி வந்து அந்த செட்டு வந்து போட்டிருப்பாங்க, இந்த சிமெண்ட் சீட்ல வந்து செட்டு போடுவாங்க இல்லையா, முன்னாடி இந்த கார் பார்க்கிங் இந்த இதெல்லாம் நிறுத்துறதுக்காக போடுவாங்க இல்லையா, வண்டி நிறுத்துறதுலாம். இப்ப அங்க போகும்போது இப்படி போயிருந்துச்சு அந்த பாருங்க. இப்ப இந்த சிமெண்ட் சீட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுன்னு வச்சுக்கோங்க. சிமெண்ட் சீட் இப்படி போடுவாங்களா இல்லையா? இது இங்க வருது, தள்ளி போட்டு வச்சிருக்காங்க. இந்த சிமெண்ட் சீட் வந்து கீழே இறக்கி அந்த பக்கம் தள்ளி போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து பாரத்தை வந்து கம்மி பண்றாங்க, அந்த பக்கம் வந்து வளர்த்துறாங்களாமா. புதுசா இருக்கேன்னு நான் யோசிச்சிட்டேன். இப்ப நடக்குது, இப்ப நடைமுறையில் நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி பாத்திருக்கீங்களா? இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி வளர்த்துறாங்க. சிமெண்ட் சீட்டுக்கு மட்டும் அது மட்டும் கணக்கு கிடையாது. ஈஸியானது சும்மா நான் வளர்த்துறேன் அப்படிங்கிறது மட்டும் கணக்கே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த திசை வளர்ந்தாலும் பாதிக்கும், எந்த திசை வந்து பாத்தீங்கன்னா நீச்சம் அடைஞ்சாலும் பாதிக்கும், கட்டானாலும் பாதிக்கும். இவங்க என்ன சொல்லிடுறாங்க, நீச்ச திசைகள் வந்து உச்ச நீச்சலாம் நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பேசுவோம். உச்ச நீச்சம் அப்படிங்கிறது நாளைக்கு பேசுவோம். பொதுவா என்ன சொல்லிடுவாங்கன்னா, உச்ச திசைகள் வந்து பாத்தீங்கன்னா வளரலாம் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. உச்ச திசையில தெருக்குத்து வந்தா நல்லதுன்னு சொல்லி வச்சிடறாங்க. அது என்ன பண்ணும் அப்படிங்கிறது நாளைக்கு பிராக்டிகலா சொல்றேன், உங்களுக்கு புரியும். சரிங்களா? உச்ச நீச்சத்தை பத்தி நாளைக்கு பேசு. ஓகே, இல்ல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இன்னைக்கு சும்மா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அப்படி வச்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு சார். இதுல இந்த இப்ப இது வரைக்கும் நடந்த வரைக்கும் சந்தேகம் இல்லைங்க சார். ஓகே சார். மத்தவங்க சார் சூப்பரா புரியுது சார். சார் கிளியர் சார். ரொம்ப சூப்பரா புரியுது சார். ஓகே சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நம்ம திரிசூலமும் வைக்கிறோம், நார்மல் முருகனுடைய வேல் வைக்கிறோம். அதுல ஏதாவது சூட்சுமா இருக்குங்களா கிரகத்துக்கு? திரிசூலம் தான் சார் வைக்கணும். திரிசூலம் தான் வைக்கணும். திரிசூலம் அப்படிங்கிறது ராகுவு குறிக்கும். இந்த சூலம் அப்படிங்கிறது கேதுவு குறிக்கும். ஓகேங்க சார். அது இந்த குறிப்பிட்ட திசை உள்ள மனைக்கு இல்ல தெருக்குத்துக்குன்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்றேன் சார். அதெல்லாம் சொல்றேன், பரிகார செஷன்ல இருக்கு சார். இதுல சில விஷயங்கள் அப்படிங்கறத சொல்றோம், நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு இல்ல, கடைசியா சொல்லுவோம். இதுல சில வழிமுறைகள் நான் நன்றி. திரிசூலத்துக்கு வேற தன்மை, வேலுக்கு வேற தன்மை இருக்கு. சரிங்க சார். அதே போல பிள்ளையார் சொன்னாலங்க சார். பிள்ளையார் அல்லது திரிசூலம் ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம், அப்படிதானுங்க? வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ரொம்ப அதிகமான பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா பிள்ளையார் வைப்பாங்க சார். பிள்ளையார் அப்படிங்கிறது அந்த இடம் வரும்போது, பிள்ளையார் ஒரு இடத்துல இருந்தாருனே அதை வந்து அவர் தாங்கிக்குவாருன்னு அர்த்தம். புரியுங்களா? அந்த வீட்டுல அந்த இப்ப பாருங்க, இப்ப ஏதோ ஒரு வகை குடும்ப தலைவனை பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்க சார். கிழக்கு திசையில வந்து நீச்ச பகுதியில இருந்து ஒரு தெருக்குத்து வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப அது கண்டிப்பா குடும்ப தலைவனை வந்து பாதிக்கும். இப்ப அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விநாயகர் வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குடும்ப தலைவனுக்கு வரக்கூடிய பாதிப்பை வந்து அந்த விநாயகர் வந்து எடுத்துக்குவாருன்னு. சரிங்களா? அதுக்காக தான் வந்து வைக்கப்படுது. நாளைக்கு பார்ப்போம், அதை பத்தி நிறைய விஷயங்கள் அப்படிங்கிற விளக்கங்கள் இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். நன்றி சார். சார் வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்னடா அது இன்னைக்கு புரியல அப்படின்னா கூட பரவாயில்ல, இன்னையோட பாடம் அப்படிங்கிறது நாளைக்கு புரிஞ்சிருக்கு, எளிமையா புரிஞ்சு சார். உடம்புக்கு பரவாயில்லைங்களா சார்? ரெடி ஆயிடுச்சு. சரிங்க சார். ஓகே சார். வேற
வணக்கம் சார். ஒரு சின்ன கருத்து. இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா, நார்த்ல வந்து ஸ்வஸ்திக்கு வைப்பாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, சவுத்ல வந்து இப்போ விநாயகரும் அந்த திரிசூலம் சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி நார்த்ல வந்து இந்தியில வந்து ஓம் போட்டு ஸ்வஸ்திக் ரெண்டுமே செய்வாங்க. இந்த ஓம் தான் அந்த நீங்க சொல்றீங்க துர்கைக்கு அந்த திரிசூலம் அப்படியே மேட்ச் ஆயிடும். அது ஒண்ணு சார். அந்த விரதம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, அது அப்புறம் டைம் கொஞ்சம் எப்படி இருக்கணும்ங்கிறது மட்டும் சொல்லுங்க சார். நான் சொல்றேன் வெயிட் பண்ணு. ஓகே சார், தேங்க்யூ. சொல்றேன் வெயிட் பண்ணுங்க, டைம் இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, உங்களுக்கு புதிய தகவல் நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கும் இன்னைக்கு. கண்டிப்பா கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பா மிளகு சாப்பிட்டீங்கன்னா இருக்கிற கர்மாலாம் கழிஞ்சிரும். அதனாலதான் அந்த பைரவர்களா விளக்கு போடும்போது அந்த குறுமிளகுல போட்டு தீபம் போடுறாங்களா இல்லையா? அதெல்லாம் சனி ராகு காம்பினேஷன். அதெல்லாம் அந்த கர்மா கழிக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மை அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே சார், ஓகே சார். அந்த ஒரு சின்ன விஷயம் சொன்னீங்க இல்லையா, அந்த வாந்தி ராகு வாந்தினான்னு சொன்னீங்க இல்லையா. ஆக்சுவலா என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா, நான் வாமிட் எடுத்தா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு. அது கான்செப்ட் புரியல எனக்கு. பட் எனக்கு இப்ப கொஞ்சம் புரியுது. தேவையில்லாத நெகட்டிவான விஷயங்கள் இருந்துச்சுன்னா முதல்ல வெளியே தள்ளிடும். எஸ் சார், அது எனக்கு இப்ப புரிஞ்சிச்சு. தேங்க்யூ சார். ஓகே ஐயா, ஒரு மிளகு மட்டும் தான் சாப்பிடணுமா ஐயா விரதத்துக்கு? ஒரே ஒரு மிளகு வந்து இப்ப நீங்க எப்பவுமே ஒரு கோயிலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிரும். எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் ஹீட் ஆயிரும். இப்ப அந்த கோயிலுக்கு போகும்போது முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த கோயிலுக்கு நீங்க உள்ளூர் கோயிலுக்கு எல்லாம் கவலை கிடையாது. நீங்க ஏதாவது வெளியூர் கோயிலுக்கு, இப்ப நான் திருச்செந்தூர் போறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, முதல் நாள் போய் அங்க தங்கணும். அப்பனாதான் அது வேலை செய்யும். கிரிவலம் முந்தின நாள கிரிவலம் போறவங்க பல்லு ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு போலாங்களா ஐயா? ஒரு மிளகு சாப்பிடுங்க. நான் சொல்லிடுறேன் அது ஏன் சொல்றேன், ஒரு மிளகு மட்டும் ஏன் சொல்றேன் அப்படின்னு நான் சொல்றேன். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா உடம்பு வந்து பயங்கர சூடாயிரும். சரிங்க. டிராவல் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உடம்பு அப்படிங்கிறது வந்து சூடாயிரும். இப்ப அந்த மாதிரி சூடாகும் போது மிளகு அப்படிங்கிறது ரொம்ப உஷ்ண சக்தி குறிக்கிறது தான். சரிங்களா? இப்ப அந்த பழமொழி கூட இருக்கு, 10 மிளகு இருந்தா பகையன் வீட்டுல கூட உணவு உண்ணலாம்னு சொல்றாங்க. ஏதாவது விஷமா கொடுத்தா கூட அந்த 10 மிளகு வந்து அந்த விஷத்தை வந்து போகக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது மிளகுக்கு வந்து உண்டு. மிளகு அப்படிங்கிறது சூரியன். சரிங்களா? அப்ப அந்த தன்மை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இதோட ரகசியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெளியூர் போகும்போது நல்லா உடம்பு சூடாயிரும். தண்ணி எல்லாம் நீங்க வந்து குடிக்க முடியாது, அல்லது நீங்க குடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப சோடா குடிக்கலானே தோணிட்டு இருக்கும். சோடா குடிக்கலாம் அல்லது வந்து ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு தோணிட்டே இருக்கும். இப்ப அந்த சோடாவோ அல்லது கூல்ட்ரிங்க்ஸோ நீங்க வந்து குடிச்சிட்டீங்கன்னா அந்த பரிகாரம் வந்து உடஞ்சிடும். நீங்க போனீங்க இல்லையா, எதுக்காக போனீங்களோ அந்த கருத்து அப்படிங்கிறது வந்து தடுக்கப்படும். அதனால எந்த கோயிலுக்கு போகும்போதும் கண்டிப்பா கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்காதீங்க. கொக்கோலா இதெல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற கூல்ட்ரிங்க்ஸ் கண்டிப்பா வந்து குடிக்காதீங்க. அதுக்கப்புறமா எலுமிச்சை ஜூஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து லெமன் சால்ட் எல்லாம் போட்டு விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து தயவு செய்து குடிக்காது. உடம்புல வந்து இந்த பிஹெச் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு. உடம்புல வந்து நீர்த்தன்மை அப்படிங்கிறதா வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா? இந்த பூமியில வந்து நீர் அதிகமா இருக்கா, நிலம் அதிகமா இருக்கா? 75% வந்து நீர் அதிகமா இருக்கு. இருக்கா இல்லையா? அது அந்த பஞ்சபூதங்கள் பிரிக்கும் போது நாளைக்கு சொல்றேன். இப்ப நான் சும்மா சொல்லி வைக்கிறேன். நீர் அப்படிங்கிறது, இந்த வாட்டருடைய பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 7. வாட்டருடைய பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது வந்து 7. நீங்க சோடா குடிச்சீங்கன்னா அதோட லெவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்படும். காரத்தன்மை அப்படிங்கிறது வந்து அதிகமா வரும். அதோட பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது மாறும். இதே வந்து அசிடிக் சம்பந்தமா குடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு வகையா ஒரு லெமன் ஜூஸ் குடிக்கிறீங்கன்னா அதோட அந்த அசிடிக் தன்மை வந்து பாத்தீங்கன்னா மாறும். அப்ப அந்த உங்களுக்கு நீங்க என்ன வேண்டுதல் பண்றீங்களோ அது நிறைவேறாம போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகணும்னா முதல்ல எப்ப போகணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து பௌர்ணமி போகலாம். முதல்ல ஒவ்வொரு தெய்வங்களும் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. தத்துவார்த்தமா கிரக ரீதியா நீங்க பாத்தீங்கன்னா தான் தெரியும். சும்மா ஒரு இது மட்டும் சொல்லி வைக்கிறேன், இதுக்கு உண்டான டைம் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் கடைசியா. திருச்செந்தூர் எப்ப போகணும் அப்படின்னா, ஒண்ணு திங்கக்கிழமை போகலாம் அல்லது வியாழக்கிழமை போகலாம். இப்ப நான் அல்லது பௌர்ணமியில போகலாம். திங்கக்கிழமை போகலாம், வியாழக்கிழமை போகலாம், அல்லது பௌர்ணமியில போகலாம். நோட் பண்ணிக்கோ. அதுல போனீங்கன்னா அதிகமான சக்தி. அது காரணம் இருக்கு. நான் வாய்ப்பு இருந்தா இது இந்த வகுப்புல வெளிப்படுத்துறேன். ஓகே, ஒவ்வொரு கோயிலுக்கும் எப்ப போய் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற சில தத்துவங்கள் அப்படிங்கிறது இருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதுல எந்த விஷயங்கள் நான் சொல்லணுமோ வெளிப்படுத்தணுமோ அதை நான் வெளிப்படுத்திடுறேன். ஏன்னா இப்ப நிறைய பேர் திருச்செந்தூர் போயிட்டு இருக்காங்களே, அதுக்காக சொல்றேன். ஓகே, வேற சார் வேற ஏதாவது கேட்கணுமா இன்னைக்கு? ஐயா, இப்போ நம்மளால வாஸ்து கத்துக்க முடியும். நம்மளால வாஸ்து சார் ஒரு நிமிஷம் சார்,
நம்மளால வாஸ்து கத்துக்க முடியும் அப்படிங்கிற எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு? 100% இருக்குங்கய்யா. எனக்கு வந்திருக்கு சார். எல்லாருக்குமே வந்திருக்கு. பார்க்கும்பொழுது எல்லாரும் வந்து கேக்குறாங்க. அதனால இப்ப நாங்க உங்ககிட்ட படிக்கும் பொழுது இப்ப நீங்க சொன்ன விஷயத்திலேயே முக்கா பங்கு வாஸ்து சம்பந்தமான ஒரு தோரணையே எங்களுக்கு வந்துருச்சு. எங்கன்னா போன உடனே இந்த மூலம் அந்த மூலம் பேசினோடனே வாஸ்துல ஒரு பெரிய நிபுணரா இருப்பாருங்க, பரவாயில்ல எங்கேயோ காளீஸ்வரன் ஐயா கிட்ட படிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு பேரும் புகழும் கண்டிப்பா உங்களுக்கு வந்து சேருங்க ஐயா. சிறப்பு தாங்க. இப்ப நம்ம சும்மா ஸ்டார்ட் பண்ணவே இல்ல சார். இப்பதான் இலை போட்டுருக்கு சார். இப்பதான் இலை போட்டு வச்சிருக்கு. ஒன்னும் பரிமாறவே ஆரம்பிக்கல. ஆர்வத்தை தூண்டிட்டீங்க இன்னைக்கு. நாங்க நாளைக்கு 8 மணிக்கு வரும், நாங்க வெயிட் பண்ணிட்டே இருப்போங்க ஐயா. ஆனா வாஸ்து வந்துங்க ஐயா, மலை பிரதேசத்துக்கும் நம்ம இதை பார்த்துதான் ஆகணுமாங்க ஐயா. எல்லாத்துலயும் பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ரூலை நம்ம பயன்படுத்தணும், அதுக்கு என்ன ரூலை பயன்படுத்தணும். அவங்க ஏன்னா நிறைய கிளைண்ட் ஊட்டியில தான் இருக்காங்க சார். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே சார். வேற ஏதாவது புதுசா கத்துக்கிட்டேன் அப்படின்னா கூட உங்க கருத்துக்களை சொல்லலாம், சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு இன்னும் நிறைய தகவல் சொல்றதுக்கு எனக்கு பயன்பாடா இருக்கும். ஐயா ஜூஸ் சோடா எல்லாம் குடிக்க கூடாது சொல்லிட்டீங்க, தண்ணி குடிக்கலாம்ல? ஆமா, தண்ணி எல்லாம் குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம், இளநீ குடிக்கலாம், வாழைப்பழம் சாப்பிடலாம். ஓகே, நன்றிங்க. இளநீ எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம். டீ காஃபி எல்லாம் பரவாயில்லைங்க, டீ காஃபி எல்லாம் பரவாயில்ல, தப்பு கிடையாது. ஐயா ஒரு சந்தேகம். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் இந்த புளிப்பு சம்பந்தப்பட்டு சாப்பிட வேண்டாம், நீங்க சும்மா ஜென்ரலா வந்து கோயில் போனாலும் சாப்பிடக்கூடாதுங்களா, இல்ல பரிகாரத்துக்கு மட்டும் போகிறதும் சாப்பிடக்கூடாது? பரிகாரத்துக்கு நீங்க ஜென்ரலா போறீங்கன்னா சாப்பிடலாம், தப்பு கிடையாது. பரிகாரத்துக்காக இப்ப இங்க இருந்து போறீங்கன்னு வச்சுக்கோங்க, பரிகாரம் இப்ப இங்க இருந்து ஸ்ரீரங்கமே போறீங்கன்னு வச்சுக்கோங்க, லெமன் சாதம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க போய் அங்க போய் பரிகாரத்தப்ப போய் சாப்பிட்டீங்கன்னா பலன் செய்யாது, வேலை செய்யாது, நீங்க போனது வேஸ்ட். மறுபடியும் திருப்பி எனக்கு என்னடா எனக்கு நடக்கவே இல்லையே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, நடக்காது. ஸ்ரீரங்கத்துல போனா என்ன பண்றாங்க, ஸ்ரீரங்கத்துல போய் யாரோ லெமன் சாதம் புளி சாதம் எல்லாம் கொடுக்குறாங்களா இல்லையா? ரசமே சாப்பிடக்கூடாது சார். 100 உண்மை சார். வீடு பத்தல போற கோயிலுக்கும் அப்படி அதெல்லாம் பரவாயில்ல சார். நீங்க அந்த மாதிரி விரதம் இருந்தீங்கன்னா நல்ல பலன். இப்ப ஒரு சிலர் எல்லாம் அந்த புளிச்சோறு கட்டிட்டு போவாங்க பாருங்க சார். இப்ப இங்க இருந்து 3 நாளைக்கு புளிச்சோறு கட்டிட்டு போயிருவாங்க. 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட் நாள் தக்காளி சாதம் தயிர் சாதம், 2வது நாள் வந்து எலுமிச்சை சாதம், 3வது நாள் வந்து புளி சாதம். இந்த மாதிரி கட்டிச்சோறு கட்டிட்டு போனீங்கன்னா முடிஞ்சதுன்னு அர்த்தம். பரிகாரத்துக்கு போறதே வேஸ்ட். நடைமுறையில இருக்கு சார், அதனால இதை சொல்றேன். இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இப்ப நிறைய பேர் ஆன்லைன் டிவிலயே நிறைய பேர் பாக்குறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்துள்ள விஷயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். எப்பவுமே நோக்கம் பெருசா இருந்துச்சுன்னா அது போய் நிறைய பக்கம் போய் சேரும் இல்லையா? அதுக்காக தான். ரொம்ப நன்றிங்க, நன்றிங்க. ஒரு விஷயமாவது பயன்படுத்துவாங்களா இல்லையா? இப்ப இன்னைக்கு ஒரு வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா ஒரு விஷயமாவது பயன்படுத்துவாங்களா இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். கண்டிப்பா ஐயா, நிறைய பேர் பரிகாரத்துக்காக போய் அது வேலை செய்யாம கஷ்டப்படுறாங்க. ரொம்ப அருமையான ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க ஐயா, உண்மையாவே நன்றி. எங்க அம்மா புளிச்சோறு கட்டிட்டு தாங்க எங்களை கூட்டு போவாங்க. இப்ப அதெல்லாம் நடைமுறையில பார்த்த காட்டி தானே நான் சொல்ல முடியுது, அதுக்காக சொல்றேன். இது கோவிலுக்கு மாத்திரமா இல்ல வீட்டுல பரிகார பூஜைகள் செய்யும் போதும் அந்த மாதிரி பயன்படுத்தலாம். வீட்டுல பரிகார பூஜைகள் செய்யும் போது கொஞ்சம் இயல்பா இருந்தீங்கன்னா பரவாயில்ல, நல்லது. நன்றி. புரட்டாசி மாசம் 5 வகை படையல் போடுவோம் இல்லையா? அதுல புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் எல்லாம் போடுவாங்க இல்லையா? வேற ஏதாவது போட்டுக்கலாம் சார். நான் தான் சொல்றேன் பாருங்க, இப்ப வீட்டுல பயன்படுத்துறது பிரச்சனை கிடையாது, மறுபடியும் கூட நம்ம அதை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸ்வீட் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். ஓகேங்க. சரிங்களா? ஸ்வீட் நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கனாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு பண்ண போறது கிடையாது. இந்த மாதிரி மத்த ஐட்டம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது வந்துடும். லைன்ல போய் வாங்கிடுவீங்க சார். உங்க கர்மா வந்து அந்த பரிகாரத்தின் மூலியமா உங்களுக்கு நன்மை அடைக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பரிகாரம் உடையணும்னா கோயில்ல யாராவது ஒருத்தவங்க புளிசாதம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க, அன்னதானம் பண்ணிட்டு இருப்பாங்க. அழகா போயிட்டு அதை அழகா கை நீட்டி போதும் லைன்ல போய் நின்று வாங்கிடுங்க. அந்த மாதிரி பழக்கம் இருந்துன்னா மாத்திக்கும் சார். கண்டிப்பா சார், இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கோம், அதனால தான் பரிகார வேலை செய்ய போகுது. ஐயா, அப்போ வீட்டுல படையல் போடுறதுன்னா என்ன ஐயா பண்ணலாம் சார்? ஜென்ரலா சார் இயற்கை இப்ப சக்கரை பொங்கல் இருக்கு, வெண்பொங்கல் இருக்கு, மத்த ஐட்டம் எல்லாம் இருக்கு இல்லையா? சாதாரணமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பண்ணலாம். தயிர் சாதம் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்க. புளிப்பு உப்பு வந்து பாத்தீங்கன்னா, புளிப்பு உப்பு இந்த காரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்கு சார். சொல்லுங்க சார். இப்போ ஆக்சுவலா ஒரு 3 months பேக் வந்து நான் நியூஸ்ல படிச்சேன், அதாவது நியூஸ் பேப்பர்ல படிச்சதுங்க சார்.
இப்ப நம்மளுடைய வந்து பூமி வந்து இப்ப சாய்ந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க சார். இப்போ ஆமா இப்ப சார். நம்ம வந்து நிலத்தோட தண்ணி வந்து எல்லாரும் உறிஞ்சு இப்ப வருடி வந்து ஒரு 1 டிகிரி எச்சா சேர்ந்து சாஞ்சிருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? இப்ப 23க்கு 24 டிகிரி சாஞ்சிருச்சுறாங்க, அதுதானே சொல்றீங்க? ஆமா ஆமாங்க சார். இப்போ அதுக்கு சாஞ்சு இருக்கிறப்போ இப்ப நம்ம வாஸ்துக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுமான்னு நான் கேட்கறேன் சார். டிகிரி கொஞ்சம் சில சாஞ்சு மாறுதல் வரும் சார், சில மாறுதல் கண்டிப்பா வரும். இப்ப பாருங்க, இப்ப 23 டிகிரி சாஞ்சிருக்கா, 1 டிகிரி மாறும்போது பெருசா உங்களுக்கு வித்தியாசம் வராது, ஒரே டிகிரி மட்டும் தான் மாறப்போகுது. சுற்றுப்புற சூழல் ரீதியா பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சபூதங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்னா, மழை காலம் கொஞ்சம் மாறலாம், ஒரு 10 நாள் தள்ளி வரலாம். புயல் வர்றது கொஞ்சம் தள்ளி போகலாம், வெய்ய காலம் வந்து கொஞ்சம் தள்ளி போகலாம். அந்த பருவ மாற்றம் அப்படிங்கிறது அந்த 1 டிகிரி மாறினாலும் சில வகையான தன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா காமிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து இருக்கு. ஓகேங்க சார். அப்புறம் ஒரு கொஸ்டின் சார். இது இப்போ நம்ம வந்து வாஸ்து பார்க்க போறோம்ல ஒரு வீட்டுக்குங்க. இப்போ போகும்போது வந்து அங்க டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் நம்ம குடிக்கலாமா குடிக்க கூடாதுங்களா? அதெல்லாம் குடிக்கலாம் சார், குடிக்கலாம். சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு எப்ப குடிக்கணும் எப்ப குடிக்கடான்னு சில விஷயங்கள் இருக்கு, நான் சொல்றேன். ஓகேங்க சார். ஓகே சார். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் சார். இப்போ மாசமா இருக்கிற பொண்ணுங்க வாமிட் அதிகமா பண்ணிட்டே இருக்காங்களா, அதுக்கு வந்து என்ன ரெமெடிஸ் சார்? இப்போ நீங்க அருகம்பில் வந்து அது இதுக்காக சொன்னீங்க. ஆமா சார், அருகம்பில் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் எப்பவுமே அதிகமா யார் வாமிட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பித்த உடம்பு யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்க வந்து அதிகமா வந்து வாமிட் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அவங்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா அதை பண்ணும்போதுதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த மாதுளை மணப்பாக அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதாவது மாதுளம்பழம் அதிகமா சாப்பிட்டாங்கன்னா வாமிட் வந்து பாத்தீங்கன்னா வராது. மாதுளம்பழம் சாப்பிட்டாங்கன்னா வாமிட் வந்து வராது. உடம்பு குளிர்ச்சி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறத பயன்படுத்தும் போது அது இது பண்ணும். சரிங்களா சார்? ஒன் क्वेश्चन. இன்னும் நிறைய இருக்கு சார், நிறைய பார்க்க போறீங்க, நிறைய கேள்விகள் நீங்க கேட்க போறீங்க, நிறைய விஷயங்கள் பார்க்க போறீங்க. தொடர்மாடி கட்டடத்துக்கு வாஸ்து பிரயோகம் செய்யலாமா? கண்டிப்பா வேலை செய்யும் சார். அது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கறது நீங்க பாத்துக்குவீங்க. அதை பற்றியும் கொஞ்சம் விளக்கமா படிப்பீங்க? நான் சொல்றேன், கடைசியா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இது பேசிக் தெரிஞ்சுக்கோங்க, அப்புறம் ஹைடெக்கா இருக்கும், அது கடைசியா சொல்றேன். நான் என்ன வெளிநாட்டுல இருக்கிறேன் சார், எல்லாம் தொடர்மாடி கட்டடம் வீடு. ஆமா சொல்றேன். அங்கே நம்ம என்ன இது மாறுதல் பண்ணணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு, அதை நான் சொல்றேன், நீங்க தகுந்த மாதிரி படிச்சு தப்பு கிடையாது. ஆமா, ரொம்ப நன்றி சார். வேற ஐயா வணக்கம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி பாருங்க, வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் டிவில லைவ்ல இருக்கும், குரூப்லயே வந்து ஷேர் பண்றேன், திருப்பி கூட பாருங்க, அதனால பரவாயில்ல. எனக்கு என்ன அப்படின்னா, புரியாதவங்களை பத்தி அதிகமா கேர் பண்ணுவேன், புரிஞ்சவங்களை பத்தி பரவாயில்ல, அதனாலதான் திரும்ப திரும்ப கேட்கறதுக்கும் காரணம். எல்லாருமே ஈக்குவலா புரியணும் அப்படிங்கறத என்னுடைய விருப்பம். சார் சொல்லுங்க. புரியல மேடம். மேடம் சொல்லுங்க. கிளியர் சார். வாஸ்துவை பத்தி சுத்தமா தெரியாதுங்க சார். இப்ப நீங்க சொன்ன விஷயத்துல நிறைய விஷயம், புது விஷயம் எல்லாம் கத்துக்கிட்டேன். பக்கா கிளியர் சார். அந்த பூமி பரீட்சையில சொன்ன விஷயங்கள், அப்புறம் இறுதி சடங்கு அப்போ சொன்ன விஷயங்கள், அதோட தலைமுறை வளர்ச்சி ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த பரிகாரங்கள்லாம் எளிமையா, ஒரு மலை 7 மலை ஏற்றதுக்கு சின்ன சின்ன பின்மலைகள் உயர கொண்டு போற மாதிரி நீங்க சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தும் போது அதோட பலன் வந்து அபரிமிதமா இருக்கும்ன்ற நம்பிக்கையோட ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா ரொம்ப நன்றி மேடம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஓகே சார், வேற ஏதாவது பேசணுமா? ஏன்னா நீங்க மூலநூல் படிச்சீங்கனாலும் சரி, ஏன்னா அது வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க, சரிங்களா, கிரந்தத்தில் இருக்கு. இப்ப அந்த மாதிரி மூலநூல் படிக்கும்போது இப்ப தமிழ் நூல்கள் நிறைய வந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா எங்க தொடர்றது அப்படியே ஆரம்பிக்கிறதே எங்க இருக்கு, அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். புக்ல எல்லாம் படிச்சா புரியாது, யாராவது ஒருத்தவங்க தொட்டு காமிச்சாதான் உங்களுக்கு வந்து புரியும், ஈஸியா புரியும். நீ எந்த நூல் படிச்சீங்கனாலும் இதைதான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இன்னைக்கே பாதி வாசத்து கத்துக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு. இன்னும் இதை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம பதிவு பண்ணிருப்போம் இல்லையா, இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் முன்னாடி பண்ணோம் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அப்படிங்கறத வந்து புரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு போய் சேரணும், அந்த கருத்து போய் சேரணும் அப்படிங்கறத என்னுடைய நோக்கம். ஓகே, நம்ம நாளை வகுப்புல சந்திப்போம். இன்னைக்கு நம்ம வந்து முடிச்சுக்குவோம், சரிங்களா? ஓகே, அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மணிகன் சார் அவர்களுக்கும் முத்துப்பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம், நன்றி. நம்ம நாளை வீடியோவில் சந்திப்போம். நாளைக்கு லைவ்ல தான் இருக்க போகும்.
நன்றி சரிங்களா? நன்றி நன்றி சார். நன்றி, தேங்க்யூ நன்றி சார். ஐயா நன்றி 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 ஐயா. நன்றிங்க மேடம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தேங்க்யூ சார்.